நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நான் ஒரு விஷயம் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்பதே. ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக தேவனை நோக்கி பார்த்து, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். கடந்த ஒரு வருட காலமாக நாங்க இந்த கலாத்திய புத்தகத்தை பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. எத்தனை ஆசீர்வாதமான விஷயங்கள் அதுல இருந்து நாங்க அடையும்படி எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப மேன்மையான காரியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்து அதை ஆசீர்வதித்து இருக்கிறீர் ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்திலையும் சபையாகவும் நீர் ஆசீர்வதித்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த நாள்ல கூட நீர் எங்களுடைய ரட்சிப்புக்காக கொடுத்த இந்த 66 புத்தகத்துல மற்றொரு புத்தகமா இருக்கிறதான இந்த பிலிப்பியர் நிறுவத்தை இன்றையிலிருந்து நாங்க தொடங்க இருக்கிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து என்னுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உம்முடைய வார்த்தைய நாங்க பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் உதவி செய்ய ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் ராம உம்முடைய வார்த்தை அப்படியே அணைத்து கொண்டு அதுல அகமகிழவும் அதற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா ஜீவிக்கவும் கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். அப்படியே ஆசீர்வதியும். இதை தொடர்ந்து நாங்க பார்க்க போறோம். நீ வருகிற நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இன்னும் அதிகமாக இடைபடும். உடைய கிருபை கூட இருந்து நடத்தி காண்டவர். வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு எந்த விதத்திலேயும் உடைய பாவம் இடையூறாக இராதபடிக்கு எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்கள் மேல் தயவாயிருந்து உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், உடைய குறைகளை எங்களுக்கு உணர்த்தி சுத்த பாதையில நடத்தட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். நீர் விரும்பின வேதத்திலிருந்து உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களோடு கூட பேசு. இந்த ஜபத்தை உடைய மீட்பரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவும். கர்த்தருடைய நாள் மாலை ஆராதனையில நாம் தொடர்ச்சியாக ஒரு வருடம் கிட்ட நம்ம கலாத்திய நிருபத்தை பார்த்துக்கிட்டு வந்தோம். கலாத்திய நிருபம் இவ்வளவு மேன்மையான சத்தியங்களை நமக்கு வந்தது அப்படிங்கிறத தனிப்பட்ட விதத்துல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதை தொடர்ந்து நம்ம இடையில சில செய்திகளை நம்ம கேட்டோம். மறுபடியுமாக ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு காரியம். சரி, எந்த புத்தகத்தை படிக்கிறது? நான் நிறைய புத்தகத்தை வருஷப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனா எனக்கு முத நான் படிக்கணும், இத சபையில போதிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைச்ச புத்தகம் அந்த பிலிப்பியர் புத்தகம். அதுக்கப்புறம் சரி வேற புத்தகத்தை செய்தி கொடுக்கலாமா அப்படின்னு சுத்தி வந்திருந்த போதிலும் கடைசியா இந்த பிலிப்பிய புத்தகத்தை வாசிக்கும்படி இந்த புத்தகத்துல இருந்து செய்திகளை கொடுக்கணும்னு கடவுளுக்குள்ளாக நான் பிரயாசப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு நிருபம் சரிங்களா. நீங்க இதெல்லாம் வாசிச்சுட்டு வர சொன்னேன், வாசிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன் கிறிஸ்துவுக்குள்ள. இந்த பிலிப்பியர் புத்தகம் பார்க்கறதுக்கு சாதாரணமா அப்படி தெரியலாம். ஆனா இதுல அநேக விஷயங்கள் இருக்குது. கடவுள் நம்முடைய ரட்சிப்புக்காக வேதத்துல 66 புத்தகங்களா கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு சின்ன நூலகம் மாதிரி இல்லைங்களா. சின்ன நூலகம்னு சொல்லிட முடியாது, பெரிய நூலகம். இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற பெரிய நூலகம் இந்த வேதாகமம் தான். அப்படி நாம கடந்த ஒரு வருடமாக அதுல இருந்து ஒரு புக்கை உருவி நம்ம எல்லாரும் அமர்ந்திருந்து அதெல்லாம் பார்க்க கடவுள் உதவி செய்தார் இல்லைங்களா.
நாங்க காலை ஆராதனையில இன்னொரு புத்தகத்தை உருவி யோவான்ல இருந்து பார்த்துக்கிட்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷமா பார்த்துக்கிட்டு வருகிறோம். இன்னும் கரை கண்ட பாடை காணுங்கிற மாதிரி, கரை காணுவோமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சத்தியம். கடந்து போலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் போகவே முடியல. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. இந்த வரிசையில நம்முடைய சபையில இன்றைக்கு இந்த பிலிப்பிய நிருபத்தை நம்ம தொடங்க இருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்பதாக, புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக இன்றைக்கு அறிமுகமாக சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல பரிசுத்த வேதாகமத்தை குறித்த உங்களுடைய நம்பிக்கை, சரிங்களா, இது என்ன விதமாக இருக்குது நம்ம சபையில போச்சிருக்கிறோம். புதியவர்களுக்காகவும் சேர்த்து சில விஷயங்களை பேசும். பரிசுத்த வேதாகமும் கடவுளுடைய வார்த்தை, சரிங்களா, கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அவருடைய பரிசுத்தமான வார்த்தையாக இந்த வேதம் இருக்கு. இன்றைக்கு இந்த வேதத்தின் மூலமாகத்தான் கடவுள் மனிதர்களோடு பேசுகிறார். வேறு விதத்துல அவர் இன்றைக்கு பேசுவதில்லை. இது முழுமை பெற்ற கடவுளுடைய வெளிப்பாடாக வேதாகவும் நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டு நம்முடைய 1689 விசுவாச அறிக்கை சொன்ன மாதிரிதான், முதல் அதிகாரம் முதல் பத்திலேயே சொல்றது இல்லையா, நம்முடைய ரட்சிப்புக்கு இன்றியமையாத சகல விதமான அறிவையும் விசுவாசத்தையும் கீழ்ப்படியவையும் கொடுக்கக்கூடிய தவறளிக்காத நீதி கட்டளை விதியாக பரிசுத்த வேதா மட்டுமே இருக்குது. மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கான அறிவு அது வேதத்துல இருந்துதான் வருது என்று சொல்லிப்பான். ரட்சிக்கப்பட்டவன் தொடர்ந்து இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்வதற்கான அறிவு அதுவும் வேதத்துல இருந்துதான் கிடைக்கப்படுது, இல்லைங்களா? வேதத்துக்கு வெளியிலிருந்து எதையாயிலும் பெறுவதற்கு முயற்சி செய்தால் அதுபோல ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. இன்றைய காலகட்டத்துல அப்படி ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறத பார்க்கணும். இந்த வேதம் அதிகாரம் உடையது என்று சொல்லி பார்க்கணும், சரிங்களா? இது அதிகாரம் உடையது. நம்ம கையில வச்சிருக்கிற வேதம் அதிகாரம் உடையதுன்னா சாப்டரை நான் சொல்லலை, அதுலயும் அதிகாரம் எழுதி வச்சிருக்கிறதுனால சாப்டர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சொல்ல அதிகாரம், ஆளுகிற அந்த அதிகாரம், அதிகாரம் உடையது வேதம். அது போதுமானது, இல்லைங்களா? இதெல்லாம் தான் என்னுடைய நம்பிக்கை வேதத்துல. எனக்கு இந்த வேதம் போதும். இந்த வேதம் தவறு இல்லாதது, இல்லைங்களா? இதுல எந்த பிழையும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. வேதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதா, ஒரே வேதம் தான், ஆனா புரிதலுக்காக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி கொடுக்கப்பட்டு. பழைய ஏற்பாடு எதை நமக்கு காட்டுது? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை அது எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, சரிங்களா? வரப்போகிற மேசியாவை குறித்து அது எதிர்நோக்கி பார்த்து அதை குறித்து அடையாளங்களாக பல விதங்கள்ல பழைய ஏற்பாடு பேசுகிறது, சரிங்களா? மனிதனுடைய மீட்புக்காக தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வருவார் என்பதை குறித்து அது பேசுகிறது. அது எதிர்நோக்கி காத்திருக்கிறது. வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி அது காத்திருக்கிறது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய மையமா யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டுடைய மையம், வரப்போகிற இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு எதை காட்டுது அப்படின்னா, பழைய ஏற்பாடு எதிர்நோக்கி இருந்தாங்க பாருங்க, பழைய ஏற்பாடு எதிர்நோக்கி அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார், சரிங்களா? அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துது. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வரப்போகிற இயேசுவை. புதிய ஏற்பாடு வந்த இயேசுவை அவர் என்ன செய்தார், அதை குறித்து அவருடைய சரித்திரமான பல விஷயங்களை அது பேசுகிறது. புதிய ஏற்பாட்டினுடைய மையம் யாரு? அதுவும் இயேசு கிறிஸ்து தான். இந்த வேதத்தினுடைய மையமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதத்தினுடைய கதாநாயகன், சரிங்களா? எல்லா யூதர்களை குறிச்சு பேசலாம், ஆபிரகாமை குறிச்சு பேசலாம், யாரை குறிச்சு பேசினாலும் அங்க மையம் கிறிஸ்து தான். கிறிஸ்துவை குறித்து தான் இந்த வேதம் சொல்லுகிறது. இப்ப பழைய ஏற்பாடு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. புதிய ஏற்பாடு வந்த இயேசு கிறிஸ்துவை விளக்கி அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விளக்குகிறத நம்ம பார்ப்போம். இதுதான் பழைய புதிய ஏற்பாட்டை குறிச்சு சொன்னா சுருக்கம். சரி, புதிய ஏற்பாடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு புத்தகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். 4 பிரிவுகளாக பிரிச்சிடலாம். இந்த புதிய ஏற்பாடு எப்படி பிரிக்கலாம்? காஸ்பிள், அதாவது சுவிசேஷம், ஹிஸ்டரி புக்கு, இல்ல
அது சரித்திர வரலாற்று புத்தகம். அடுத்து நிருபங்கள், லெட்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, கடிதம், அது நிருபங்கள். அப்புறம் ஒரு புக்கு தீர்க்க தரிசன புத்தகமாக அது சொல்லப்படுது. 4 சுவிசேஷம் இருக்கிறது, ஒரு சரித்திர புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது, 4 சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகம் இயேசுவினுடைய வாழ்க்கையை விவரிக்கும். அடுத்து சரித்திர புத்தகம் அப்போஸ்தலர் நாட்கள்ல சபை அமைக்கப்பட்ட பல விஷயங்கள், சுவிசேஷம் பல இடங்களுக்கு போனது அது சொல்றது. நிருபங்கள் அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சபைக்கும், சபையில ஏற்பட்ட பிரச்சனையும் மையமாக கொண்டு எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் தீர்க்க தரிசன புத்தகமாக நாம் பார்த்தாலும் அது தற்காலத்து எதிர்காலத்தை மட்டும் சொல்றோம். தீர்க்க தரிசன புத்தகம்னாலே கடவுளுடைய வார்த்தையை சொல்றோம். அப்போ முதல் வருகைக்கு 2ஆம் வருகைக்கு இடையில் நடக்கிறதான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, யுத்தத்தை அது விளக்குகிறதாக, அது கிறிஸ்துவில சபை போய் வெற்றி அடைகிறதை குறித்து அது நமக்கு பேசுது. இதுதான் அந்த 27 புத்தகங்கள் நமக்கு சொல்லும். இப்ப சுவிசேஷம், 4 சுவிசேஷத்தை என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம லூக்கால வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கை, அவர் செய்த ஊழியம், அவருடைய போதனை, அவர் பாவிகளுக்காகப்பட்ட பாடுகள், சிலுவை மரணம், பின்பதாக உயிர் தெழுந்த அந்த சம்பவத்தை மையமாக கொண்டு அது எழுதப்படுகிறது. இல்லைங்களா? இதுதான் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். 4 சுவிசேஷம் அதான் சொல்லும். அதுக்கு பின்னாடி 21 நிருபங்கள் இருக்கு. நிருபங்கள்னா தெரியணும்ல, நிருபம்னா கடிதம், கடிதம். இன்னைக்கு புதுசா இருக்கிறவங்க இல்ல பழைய ஆட்கள் நிறைய இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா மினிமம் பல பிள்ளைங்க, ஒரு குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த லெட்டரு அப்படின்னா கூட என்னன்னு தெரியாது இல்லைங்களா? அவங்க காலத்துல லெட்டர்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு என்ன லெட்டர் அனுப்புறாங்களா, எழுதி கடிதம் எழுதி அனுப்புறாங்களா? ஒரு சின்ன விஷயத்த அனுப்பணும்னா கூட அதை எழுத்துல எழுதி போஸ்ட் ஆபீஸ் கொண்டு போய் போட வேண்டியது இருக்கும். அப்புறம் போஸ்டுக்காரர் அங்க கொண்டு போறதுக்கு எவ்வளவு நாள் காத்திருக்கு. இன்னைக்கெல்லாம் போன் எடுத்தா ஒரு மெசேஜ் தட்டி விட்டுறது இல்ல, எங்க இருக்குறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு கடிதத்தை பத்தி கூட பல புதுசா வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. கடிதம்னா என்னன்னு தெரியாது. ஒரு காலத்துல கடிதம்லாம் எழுதுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொங்கலுக்கெல்லாம் கடிதம் எழுதுவாங்க. சும்மா சொன்னா பொங்கல் கிரீட்டிங் கார்டு மாதிரி எல்லாம் எழுதி கொடுக்கறது. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியுதா? பார்க்கவும் முடியாது. அப்போ இது கடிதம். நிருபம் என்று சொன்னா கடிதம் என்று சொல்லி அர்த்தம். அந்த நிருபம் ஒரு அப்போஸ்தலன் மூலமாகவோ அல்லது அப்போஸ்தலர்களை சார்ந்தவர்கள் மூலமாகவோ அது எழுதப்படுகிறது. அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்களை நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய நேரடி அப்போஸ்தலர்கள். அவர் மூலமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. மத்தேயு இருக்குது, யோவான் இருக்குது, இல்லைங்களா? அடுத்தது நிருபம், பவுல் பிரஜாதியர் அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டது இருக்குது. சில பேதுருவினுடைய நிருபம், யோவானுடைய நிருபம், வெளிப்படுத்தல் விசேஷம், இதெல்லாம் நேரடி அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது. அப்போஸ்தலரை சார்ந்தவர்களால எழுதப்பட்டது என்ன இருக்குது? யாக்கோபு இருக்குது, யூதா இருக்குது. இதெல்லாம் அவர்கள் நேரடி அப்போஸ்தலர் அல்ல. சுவிசேஷத்துல மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இதெல்லாம் நேரடி அப்போஸ்தலர்களால் எழுதல, அப்போஸ்தலர்களை சார்ந்தவர்கள் மூலமாக எழுதப்பட்டது. இந்த நிருபம் ஒரு தனிப்பட்ட திருச்சபைக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வாகவும் ஆலோசனையாகவும் இருக்கும்படி இது எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். தனிப்பட்ட சபைகளுக்கு எழுதப்பட்டது, கொருது சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பு சபை, நம்ம பார்க்க போற பிலிப்பு சபை, கலாத்திய சபை, அப்படி பல சபைகளுக்கு, தெசலோனிக்கால இருந்த சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கு. சபை தனி மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்கா? ஆமா. மத்தேயுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, தீத்துவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவங்களெல்லாம் தனி மனிதர்கள், குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் ஆலோசனையாகவும் எழுதி இருக்கு. கலாத்தியர் அப்படித்தான் எழுதப்பட்டது. அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, கள்ள போதனை இருந்தது, அதுக்கு தீர்வு காணும்படி. அடுத்து குருந்தியர்ல ஒரு மகா மோசமான காரியங்கள்லாம் அந்த சபையில் நடந்துட்டு இருந்தது. இப்படி பல நோக்கங்களுக்காக இந்த நிருபங்கள் எழுதப்படுது. சும்மா முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க இந்த செய்தியோட இணைஞ்சிருக்க முடியும்.
இப்ப நிருபங்கள்ல என்ன இருக்கு? விசேஷங்கள்ல இயேசுனுடைய வாழ்க்கை, அவருடைய போதனை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதலா இருக்கு. நிருபங்கள்ல என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, போதனை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதை பற்றின வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விவரித்து சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத வியாக்கியானம் பண்ணி சொல்லுகிறது. சரிங்களா? இதெல்லாம் நிருபங்கள்ல தான் இருக்குது. சரிங்களா? அந்த மரணம் எதுக்காக நிகழ்ந்தது, எப்படி அது திட்டமிடப்பட்டு எல்லாத்தையும் வியாக்கியானம் செய்கிற காரியம் தான் நிருபங்கள்ல நம்ம பார்க்கணும். நிருபங்கள்ல சபை போதகருக்கு, உதவிக்காரருக்கு இல்ல அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்கும், கள்ள போதனைகள்ல இருந்து சபையை காத்து கொள்வதற்கும், அதே நேரத்துல விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறதுக்கும் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாம் தான் அந்த நிருபங்கள்ல இருக்கிற விஷயம். நிருபம்னா லெட்டர், கடிதத்துல. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அந்த நிருபம் கொண்டு இருக்கிறது. சரிங்களா? இந்த பிலிப்பியர் நிருபம் பவுல் மொத்தம் 13 நிருபங்களை எழுதி இருக்கிறார். ஏன்னா புதிய ஏற்பாடை எடுத்துக்கிட்டா அதிக புத்தகத்தை, நிருபத்தை எழுதினது பவுல் தான். ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் இல்லைங்களா 13 நிருபங்கள் இது பவுலால் எழுதப்பட்ட நிருபங்கள். சரிங்களா? அதுல ஒரு நிருபமா இருக்கிற பிலிப்பியர் நிருபத்தை தான் இன்றையிலிருந்து நாம் மாலை ஆராதனையில தொடர் வேத போதனையாக நாம பார்க்க இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? நிருபம்னா என்னன்னு சுருக்கமா போதுமான அளவுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதுல இருந்துதான் நாம இதை பார்க்கணும். நம்ம எதுக்காக இந்த பிலிப்பியர் நிருபத்தை படிக்கணும், ஏன் அறிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். என்னிடத்துல நிறைய பேர் தனிப்பட்ட விதத்துல சொன்னதா இருக்கட்டும், பேசினதா இருக்கட்டும், இன்னைக்கும் தனிப்பட்ட விதம்னு கூட இல்ல, உலகத்திலேயே எல்லா மனிதரையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு எந்த சமாதானமும் இல்லாம, ஒரு அமைதி இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு, வாழவே முடியல. இந்த உலகம் என்ன பண்ணுது, என்ன நிம்மதியா இருக்கவே விடமான்றாங்க. எங்க போனாலும் கஷ்டமா இருக்கு, யார பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு, வாழ்றதா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மண்டைய குச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த உலகத்துல மனுஷன் அப்படிதானே இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை. பார்த்தா ஒரு காலகட்டங்கள்ல ஒரு பெரிய வயதாகி தான் இருக்கும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் வருது. நீ அது பண்ண விடுமான்றாங்க, அம்மா என்ன இது பண்ண விடுமானுங்கிறாங்க. ஆச்சரியமான காரியம். ஒரு நிம்மதியே இல்லை, எங்க போனாலும் பிரச்சனை. உலக மனுஷனுக்கு பாருங்க எவ்வளோ வலி. இதுல வேற வயசு ஆகிட்டே போகுது. என்னென்னமோ பிளான் பண்றான், சாதிக்கணும்னு நினைக்கிறான். இல்ல சாதிக்கணும்னு நினைச்சா வசிக்குது, சாப்பிடுறான், தூங்குறான், மறுபடியும் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றான், ஓடுறான், வரான், எதுவும் பண்ண முடியல. அதாவதுக்கு எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை. இப்படி இந்த ஒரு சமாதானமே இல்லாம நிறைய பிளான் பண்றான். இல்லைங்களா? வீடு கட்டணும் பிளான் பண்றான், கார் வாங்கணும் பிளான் பண்றான், எல்லா கடனு வாங்கி உருட்டி மண்டையை பிச்சுக்கிட்டு எல்லாம் உக்காந்து கிடக்குறான். அப்படித்தான் இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கை. பிள்ளைய பத்துட்டு குழந்தை எப்படி, பிள்ளைங்களை எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம். படிக்கிற பசங்களுக்கு பாருங்க அப்புறம் பாஸ் பண்றது, அப்படி ஒரே குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியலையே, எதை நோக்கி நம்ம போறோம், என்ன பண்றது, வயசு வேற ஆயிட்டு வருது, முடியெல்லாம் நரைச்சு போகுது, ஒரு பயம், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து கூட போயிடுவோம், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வேதனை. இந்த உலகத்துல ரொம்ப வேதனை. இந்த நிருபம் எதை பத்தினது தெரியுமா? சந்தோஷத்தை பத்தினது, மகிழ்ச்சியின் நிருபம் என்று சொல்லி இந்த நிருபத்தை சொல்லலாம். சரிங்களா? இந்த நிருபம் மகிழ்ச்சியின் நிருபம். இந்த சத்தியங்களை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், நீங்க நிச்சயமாவே சந்தோஷம் ஆயிடுவீங்க. இந்த உலகம் எப்படி வேணாலும் போயிட்டு இருக்கும் பாவத்துல, ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க கத்துவீங்க. இல்லைங்களா? இந்த நிருபத்தை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா,
சொன்ன மாதிரி இன்னைக்கு சமாதானத்தையும் அமைதியும் தேடி அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில தான் இந்த உலக மக்கள் தெரிந்துகிட்டு இருக்காங்க. எங்க நிம்மதி சொல்லி கொடுக்குறாங்க. சந்தோஷமா இருக்கு என்ன பண்ணும்? நீ எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணு. நல்லது மட்டுமே திங்க் பண்ணு, வேற எதுவும் திங்க் பண்ணாத. கத்துக் கொடுக்கறது எப்படி? நல்லது மட்டும் திங்க் இல்லையா? கெட்டதே வாய் திறந்து பேசக்கூடாது, நல்லது மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சில இடங்களுக்கு போனா யோகா, கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கு காலையில எதை பத்தியும் நினைக்காத, உட்காந்துக்கிட்டு அப்படியே அமைதியா மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வா. அப்படி இன்னும் தியான மண்டபங்களை எல்லாம் பாக்குறோம். இன்னும் சில பைத்தியகாரத்தனை நின்றுகிட்டு 10 பேர் நின்றுட்டு கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா சிரிச்சா ஆரோக்கியம். எல்லாம் பார்த்தா எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கு பாருங்க. ஒரு 10 பேர் நின்றுகிட்டு சிரிப்பே வருமானம். சிரிப்புனா என்னன்னே தெரியாதாட்ட. சிரிப்புங்கிறது முதல்ல உள்ளத்துல இருந்து சந்தோஷத்தினால வரும். இவன் தானாவே சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பைத்தியகாரன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேட்டா அது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும். அப்படி சிரிக்கிற போது நமக்கு நல்ல ஆரோக்கியம். இன்னும் சிலர் வண்டிய பைக்கில ஒரு ரைடு போலாம், அப்படியே ஒரு தூர பிரயாணம், ஒரு டிராவலிங் போயிட்டு அப்படியே மழை ஒரு பைய மாட்டிக்கிட்டு நல்லா கிளம்பிடுறாங்க இவருங்க. லடாக்கு கொடாக்குன்னு எங்கேயாவது வைய தூக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போய் சுத்தி வச்சுட்டு வருவோம். ஒரு அமைதி கிடைக்கும். மனுஷன் பாருங்க எங்கெங்கேயோ அநேக வழிகள்ல சமாதானத்தை தேடி அலைன்னு அலையிறான். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நான் போய் சுத்திட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வருவான். அங்க போய் சுத்திக்கிட்டு இருந்தா கூட அவனுக்கு அதுல எந்த நிம்மதியும் கிடைக்க போறது இல்லை. வெறுமனேதான் சும்மா சுத்திட்டு தெரிய வேண்டியதுதான். அங்க போய் உக்காந்துக்கிட்டு மலை மேல உட்காந்துக்கிட்டு அங்கேயே சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த விதங்கள்லாம் சமாதானத்தை சந்தோஷத்தை இன்னைக்கு தேடுறாங்க. இப்படி எல்லாம் தேடுகிற இந்த சந்தோஷம் சமாதானம் இதுல எதுலையுமே கிடைக்காது. இந்த நேரங்கள் எல்லாம் வீண். சரிங்களா? இந்த உலகம் பாவத்துல இருக்கு. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல சந்தோஷத்தை தேடுறதுக்கு மாயான கும்பத்தை அவன் இந்த காணல் நீர் மாதிரி மான் எப்படி இந்த நம்ம வெயில்ல எல்லாம் போனீங்கன்னா நல்ல வெயில் உச்சி வெயில் அடிக்குது இல்லையா? எவ்வளவு மே மாசம் நேரத்துல போனீங்கன்னா இந்த எண்ணெய் சிலையெல்லாம் பாருங்க, இல்லைன்னா பைபாஸ் ரோடு மாதிரி இருந்தா பாருங்க, அப்படியே மயன்னு இருக்கும். மழை ஒரு சாட மாதிரி இருக்கும். வனாந்தரத்துலயும் அது மாதிரிதான். நம்ம மானு அந்த காணல் நீரை கண்டு அங்க ஏதோ தண்ணி இருக்குதுன்னு தொலாவி போய் ஏமாந்துக்கிட்டு, இந்த மாதிரி மனிதன் சந்தோஷத்தை அடையிறேன். சினிமாவுக்கு போறான், இன்னைக்கு எல்லாம் பாருங்க இங்க இருந்தா எங்க போறா? மாலுக்கு போறா. மாலுக்கு போறா. பீச் இருந்தா பீச்சுக்கு போயிடறான். கடல் பக்கத்துல போய் சுண்டல் வாங்கி தின்னுக்கிட்டு அதுக்குள்ள கல்லை தூக்கி தொடக்குன்னு போடுறது. ஊர் பக்கத்துல இருந்தா கிணத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு கல்லை போடுறது. என்னப்பா பண்றேன்னா ஒரு மன நிம்மதி இல்லை, மன நிம்மதிக்காக இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வீண். மெய்யான மகிழ்ச்சியை குறிச்சு இந்த நிருபத்துலதான் நமக்கு சொல்லுது. சரிங்களா? நிருபத்தை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிற பொழுது இதுல இருந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எது சந்தோஷம்? இந்த நிருபம் முதல்ல என்னத்தை நமக்கு சொல்லுது? மெய்யான சந்தோஷத்தினுடைய, அதாவது மெய்யான மகிழ்ச்சியினுடைய ரகசியத்தை, சீக்கிரட்டை வெளிப்படுத்துது. எது உண்மையாலுமே சந்தோஷம்? சந்தோஷமா என்ன, மகிழ்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி இது நமக்கு சொல்லி கொடுக்குது. ரெண்டாவது, இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட மனிதனை குறிச்சு நமக்கு காட்டுது. இந்த சந்தோஷத்தை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. அடுத்து இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியினுடைய ரகசியத்தை கற்றுக்கிட்ட மனுஷனை பத்தி நமக்கு அது சொல்லி கொடுக்குது. மூணாவதா, இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அது வெளிப்படுத்துகிறது. இப்படி இதுல இந்த 3 காரியங்களும் எது உண்மையாலுமே எனக்கு மகிழ்ச்சியை தரும், எது உண்மையான மகிழ்ச்சி, மகிழ்ச்சியினுடைய ரகசியம் என்ன? இதெல்லாமா மகிழ்ச்சி? ஒரு பெரிய ரோட்ல போறது, தியானம் பண்றது, எங்கேயாவது படுத்து கிடக்கிறது மகிழ்ச்சியா? இதெல்லாம் சந்தோஷம். சரிங்களா? ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா
எங்கனா போயிட்டு ஒரு பீச் பக்கம் போய் உட்காந்துட்டு வந்துட்டா சந்தோஷம் வந்துருமா? மனதுக்கு சந்தோஷம் வருமா? வராது. எங்க சுத்தினாலும் சந்தோஷம் வராது. அப்போ இதை பத்தி தான் இந்த நிருபம் சொல்லுது. சரிங்களா? இந்த நிருபத்தினுடைய மையம் எது தெரியுங்களா? இந்த நிருபத்தினுடைய ரொம்ப முக்கியமான மையம் பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுற மாதிரி கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க. சந்தோஷங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த வசனங்கள் அடிக்கடி நீங்க கேட்டிருக்க கூடும். ஆனா பவுல் இதை எப்படி சொல்றாரு அப்படிங்கறது நம்ம வருகிற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். சரி, இந்த பிலிப்பியர் ரொம்ப கவனமா கேட்கணும். இது அறிமுகம்ன்றதுனால ரொம்ப கவனமா நீங்க கேட்க தவறிட்டீங்கன்னா நீ வருகிற நாட்கள்ல பேசப்படுறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா போயிடாதுக்காக இன்றைக்கு முதல் வசனத்தை மட்டும் நான் மையமா வச்சு சில விஷயங்களை உங்களோட பேசி நம்ம இந்த கூட்டத்தை முடிக்க போறோம். முதல் வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது சொல்லி சொல்லப்படுறத பார்க்கணும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் இல்லைங்களா? அதான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இது நான் முதல்லயே சொன்னது என்னது? ஒரு கடிதம், லெட்டர். இந்த கடிதம் யாருகிட்ட இருந்து வருது? முதல் கேள்வி கேட்டுக்கிறோம் இல்லையா? இந்த கடிதம் யாருகிட்ட இருந்து வருகிறது? யார் இந்த கடிதத்தை எழுதுனா? ரெண்டாவது, இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? அது எங்க போய் சேருகிறது? இந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு நாம் விடை கண்டால் மட்டும்தான் இதனுடைய பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அதை பத்தி நம்மளால புரிஞ்சுக்கிறது கடினம். சரி, லெட்டர் எடுத்துக்கிட்டா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? லெட்டர்களை நமக்கு ஒரு லெட்டர் வந்ததுன்னா லெட்டர் பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைங்க லெட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா? யார் எழுதுறாங்க, யாருக்கு போகுதுன்னு அது மேல விலாசம் இல்லைங்களா? இது மாதிரி இந்த பகுதியில இருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது யார் எழுதுறா, இந்த லெட்டரு யாருக்கு போய் சேருங்க, இதைத்தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். சரி, யாரு எழுதுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கு போய் சேருதுன்னு பார்ப்போம். யார் எழுதுறா? இதுல சொல்லப்படுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும். சரிங்களா? எழுதுறது இங்க நமக்கு சொல்லப்படுகிறது யார் அப்படிங்கிற இடத்துல கேட்டுட்டா இயேசுவின் ஊழியக்காரராகிய பவுல். ஒருத்தர் சொல்லப்படுது யாரு? பவுல். பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறதாக நமக்கு சொல்லப்படுது. இந்த பவுல் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். பவுலை குறிச்சு சிலர் தெரியாதவங்களுக்காக சில விசேஷம். பவுல் இதே நிருபத்துல பவுலை குறிச்சு கூட நமக்கு சில சுருக்கமான பயோடேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம வாசிச்சு உங்களுக்கு விளக்க. இதுல 3ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வசனங்களை பாருங்க. 5ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது பாருங்க. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி பவுலுடைய பயோடேட்டா இங்க சொல்லப்படுது. பவுல் யாரு? பவுலு ஒரு 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைந்த இஸ்ரவேல் வம்சத்தான. ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா? இஸ்ரவேலர்கள் என்பது இந்த காலத்துல ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். மத்தவங்கள ஒரு நாய் மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்களாம் ஒரு ஜாதிய கடவுளால் வெறுக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலராகி நாமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவற்றில் தான் பார்ப்போம். அப்போ இந்த பவுல் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைந்த இஸ்ரவேல் வம்சத்தான், 12 கோத்திரத்துல
பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயர்ல பிறந்த எபிரேயன். அதெல்லாம் ரொம்ப வார்த்தை அழுத்தமா சொல்ற அந்த இந்த மேன்மைய பவுலங்க சொல்றாரு. எபிரேயர்ல பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லி சொல்ற. என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல்ல பிறந்த ஒவ்வொருவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், ஒழுங்கின் அடிப்படையில வாழக்கூடியவர்கள். சரிங்களா? அதுலயும் பரிசேயன் என்பவன் ரொம்ப ஒழுக்க கட்டுப்பாட்டுல வாழ்வான். சரிங்களா? பரிசேயர்கள் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப கட்டுப்பாடோடு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதை சொல்றா நான் பரிசேயன் அப்படின்னு சொல்லி. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படா. நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்னா எதை சொல்றாரு பவுல்? வெளியில நான் பார்க்கும்போது என்னுடைய வழக்கு நடவடிக்கை எல்லாமே வெளிப்பிரகாரமாக நான் என்னை எந்த குற்றமும் சாட்ட முடியாத அளவுக்கு சரியான ஓய்வு நாள்களை ஆசரிக்கிறவன், தசமபாகம் செலுத்து, அந்த காலங்கள்ல இருந்த விதமாக எல்லா முறைகள்லையும் அவர் தேறினவனாக பவுல் இருந்தார். இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி இருந்தனா சொல்றாரு, வைராக்கியத்தின்படி, அந்த வேத சத்தியத்தின்படி சபையை துன்புறுத்துறவன் அப்படின்னு சொல்றாரு. பவுல் யார்? அவர் ஒரு யூதன். இல்லைங்களா? அவர் எபிரேயர்ல பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயன்ல குற்றம் சாட்டப்படாத அப்படிப்பட்ட ஒழுக்கத்துல வாழ்ந்தார். இந்த பவுலை பத்தி நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட பவுல் அதுல 7ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் சொல்றார். இந்த பவுல் நல்ல உயர்ந்த ஒரு இடத்துல இஸ்ரவேல்ல பிறந்திருந்த போதும் அதனால எந்த மேன்மையும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் எனக்கு மேன்மை, இதெல்லாம் மேன்மை இல்லை. இப்போ தமஸ்குக்கு போற வழியில அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். சந்தித்து அங்க அவருக்கு ரட்சிப்பு கிடைக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அந்த பவுல் சொல்றாரு, யூதனா பிறந்திருக்கிறேன், 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணேன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், ரொம்ப டிசிப்ளினோட வாழ்றவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட, வெளிப்பிரகாரமா குற்றம் சாட்டப்பட, ஆனாலும் எனக்கு லாபமா இருந்த எல்லாத்தையும் நான் நஷ்டமும் அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்றாங்க. இந்த பவுல் பாத்தீங்களா? பவுல் ஜாதிகளுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட பவுல். பவுலை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுருக்கமா இதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருந்த பவுல், பென்யமீன் கோத்திரத்துல பிறந்த பவுல், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயனா இருந்த பவுல், 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பவுல், நியாயப்பிரமாணத்தின்படி வெளிப்பிரகாரமா குற்றஞ்சாட்டப்படாத பவுல், அப்படிப்பட்ட பவுல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு பிரஜாதிகளின் அப்போஸ்தலனாக கிறிஸ்துவனுடைய சேவகனாக வேலை செய்கிற அந்த பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். சரிங்களா? யார் எழுதுறா? பவுல் இந்த நிருபத்தை எழுதுறார். இன்னொருத்தரை பத்தி அங்க சொல்லப்படும். இன்னொருத்தரை யார் சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகி பவுலும் தீமோத்தேயுவும் என்று சொல்லி சொல்லுகிறது. தீமோத்தேயு அவளுக்கு தீமோத்தேயும் சேர்ந்து எழுதினாரா இந்த நிருபத்தை அப்படின்னு கேட்டா தீமோத்தேயு எழுதல. தீமோத்தேயும் சேர்ந்து 2 பேரும் எழுதல. ஆனா பல இடங்கள்ல இந்த 4 நிருபங்களையும் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என்று பல இடங்கள்ல உரிமையில குறிக்கப்பட்டிருக்கு. பவுல் எழுதின நிருபம் தான். அப்புறம் ஏன் தீமோத்தேயுவ அவர் இங்க சேர்த்துக்கிறாரு இல்லைங்களா? தீமோத்தேயுவை ஏன் சேர்த்துக்கிறார்? பல காரணங்கள் இருக்குல்ல. நான் சொல்ற இந்த சத்தியம் அது தன்னுடைய சுயமா வந்ததல்ல, கடவுளுக்குரியது. அதோடு அதை சார்ந்து இருக்கிற மனிதர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கு அது தீமோத்தேயுவையும் சொல்லுகிறது. ஆனா முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஏன் தீமோத்தேயுடைய பேர் வந்துச்சு? தீமோத்தேயுவை பத்தி உங்கள அநேகருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தீமோத்தேயுன்னு பைபிள்ல வச்சிடறாங்க, தீமோத்தேயு பேர்லாம் வச்சிடறாங்க இல்லையா? தீமோத்தேயு யார் தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? தீமோத்தேயு ஏன் பவுல் அப்படி ஈஸியா அங்க போட்டுட்டாரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல.
இப்ப இந்த நிருபத்தை எழுதும் போது பவுல் ரோம சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிறையில் இருந்துதான் இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததன் காரணமாக அவரை இப்போ சிறையில ரோம்ல சிறையில வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலையில இருந்துதான் இந்த லெட்டர் வருது. இப்ப சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறார் பவுல். இந்த சிறைச்சாலையில சில சலுகைகள் இருக்கு. என்னன்னா, உதவிக்கு ஆள் வச்சுக்கலாம். ஆனா அட்டண்டர் மாதிரி, ஒரு கையாள் மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கலாம் கூட. பவுல் சிறையில சுவிசேஷம் சொன்னதுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த தீமோத்தேயு அங்க பவுலுக்கு உதவியாக, அங்க பவுலோட கூட, இவர் எதுவுமே அவரை அடைக்கல. அவரு அங்க போய் அந்த சிறையில அங்க பவுலுக்கு உதவியாக இருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. போனான்னா போயிடலாம், ஆனா பவுல் போக முடியாது. பவுல் சிறையில இருக்கிறார். தீமோத்தேயு அவருக்கு உதவியாக அங்கிருந்து பணிகளை எல்லாம், அவருடைய வயசான காலம், பவுலுக்கு வயசு அதிகம் ஆயிட்டு உதவி செய்து கொண்டு அங்க தீமோத்தேயு இருக்கிறார். இல்லைங்களா? இந்த தீமோத்தேயுவை குறிச்சு நம்ம பார்க்கணும்னா, தீமோத்தேயுவை இங்கேயே நமக்கு சொல்றாரு, இல்லையே சொல்றாரு. தீமோத்தேயு குறித்து 2ஆம் அதிகாரத்திலே பாருங்க, பிலிப்பியர் 2:19 பாருங்க. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கும் சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். பிலிப்பியருக்கு இப்போ சொல்றாரு, பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் உங்க செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்துல அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள்ளாக நம்பி இருக்கிறேன் சொல்லி சொல்றேன். இந்த தீமோத்தேயு நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பிடிப்புள்ள இளைஞன், கடவுளுக்குள்ள உண்மையான சாட்சியாக கடவுளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த மனிதன். அவரை பவுல் அழைத்து அவருடைய ஊழியத்தின் போது அவருக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்து, இல்லைங்களா, இந்த பயிற்சியெல்லாம் அவர் பெற்று தீமோத்தேயு ஒரு நல்ல விசுவாசிங்கிற பேரை எடுத்திருக்கிறார். இல்லைங்களா? அந்த தீமோத்தேயு உத்தமமாக வாழ்ந்து அந்த பேரை எடுத்திருக்கிறார். இல்லைங்களா? அப்போ இங்க சொல்லப்படுது 20ஆம் வசனத்துல 2:20 சொல்லுது என்னன்னா, நம்பி இருக்கிறேன்னு சொல்றார். தீமோத்தேயை அனுப்பலாம்னு நம்பி இருக்கிறேன். அது ஏன் அப்படின்னு சொன்னா, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னார். இல்லைங்களா? தீமோத்தேயு பவுலினுடைய நம்பிக்கைக்குரியவனாக, அவர் ஒரு உண்மையுள்ள விசுவாசியாக, சாட்சியுள்ள ஜீவியத்துல வாழ்ந்து அந்த பேரை எடுத்திருக்கிறார். பவுலுக்கு தீமோத்தேயுனா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பிள்ளை மாதிரி. இல்லைங்களா? பிள்ளை. நான் தீமோத்தேயுவைத்தான் நம்புவேன், ஏன்னா தீமோத்தேயு தான் என் மனது போன்றவன் அப்படி சொல்லிட முடியும். வேற யாரு இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. பவுல் எத்தனை பேரை பார்த்திருக்கிறாரு, ஆனா தீமோத்தேயு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர், சுத்தமாக பரிசுத்தமாக வாழ்ந்த மனிதன் தான் தீமோத்தேயு. இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பா, ஒரு ஆரோக்கியம் இருக்காதுங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பாத்துக்கணும். இந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதன். ஏன் வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டா, 21ஆம் வசனத்துல அது பதிலும் சொல்றாரு பாருங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசு குருவிகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இல்லைங்களா? கிறிஸ்து இயேசுக்குரியதை அவன் தேட பண்றான், தனக்கு ஏற்றதான் தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு 22ல, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல் அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்யறது மாதிரி நல்லா என்ன நம்புவோம்? ஒரு மனுஷனை நம்பணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிள்ளைங்களைத்தான் நம்புவாங்க. இல்லைங்களா? ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைதான் அதை சரியா செய்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பவுலுக்கு தீமோத்தேயு தான் புள்ள மாதிரி. இல்லைங்களா? என்ன மாதிரி மனதுடையவன், அவன் என்ன மாதிரியே செய்வான், கொஞ்சம் கூட மாற மாட்டான். அவன் அவ்வளவு வாஞ்சை உடையவன்.
இல்லைங்களா? வேற யாரையும் அனுப்பிச்சிட முடியாது அவ்வளவு சீக்கிரம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. இல்லைங்களா? இன்னும் தீமோத்தேயை பத்தி எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. சுருக்கமாங்க நான் சொல்றேன். இப்போ பவுலோட இருந்து அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இங்க இருக்கிறார் சிறைச்சாலையில பவுலுக்கு ஒரு உதவியாக இருந்து அவருடைய பணிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்து அவரு வழி நடத்திக்கிட்டு வராரு தீமோத்தேயு. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னொரு காரணமும் அங்க இருக்கு. பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதுவதற்கு பொதுவாக அவரே எழுத மாட்டார். அவர் ஆள் வச்சுதான் எழுதுவார். அந்த விதத்துல இந்த நிருபத்தை தீமோத்தேயுவை தான் பயன்படுத்தி எழுதியிருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? தீமோத்தேயு அங்க இருக்கிறார். தீமோத்தேயை வைத்துதான் எழுதியிருப்பார். அவருடைய வயசான காலங்கள் நம்ம ரோமர்லாம் அப்படித்தான் எழுதப்பட்டது. ரோமர் கொலோசியர்லாம் அப்படித்தான் எழுதப்பட்டது. அவர் சொல்ல அவர்கள் எழுதுவார்கள். அந்த விதத்துல தீமோத்தேயு இந்த லெட்டரை எழுதுகிறதற்கு எழுதியிருக்கிறார். பாருங்க, பவுலும் தீமோத்தேயுவும். அப்போ ரோம சிறைச்சாலையிலிருந்து இந்த லெட்டர் வரும். ரோம சிறைச்சாலையில இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? 13ஆம் வசனத்துல நம்ம பாருங்க. அரமனை எங்கும் உள்ளவருக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. இந்த கட்டுகள் அப்படின்றதுதான் சிறை, இல்லைங்களா? நமக்கு கட்டுகள் நாங்க சொல்லப்போம். சிறையில் இருக்கிறார். அப்படி நான் சிறைக்கு வந்தது அது கடவுளுடைய வழி நடத்துதல், அநேகருக்கு சுவிசேஷம் போதும். இப்ப சிறைச்சாலைக்குள்ள பவுல் இருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள இருந்தா நீங்க எல்லாம் சிறைச்சாலைக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவீங்க? சிறைச்சாலைக்குள்ள இருந்தா என்ன பண்றது? படுத்து கிடக்க வேண்டியதுதான். எப்ப சோறு போடுவாங்கன்னு பாத்துக்கிட்டு. நம்ம எல்லாம் வெளியில இருந்தாலே ஒண்ணும் பண்ண மாட்டோம். அவர் சிறைச்சாலையில் அப்படிப்பட்ட மோசமான இடத்துல இருந்த போதும் அங்க இருக்கிற காவலாளர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சு, அந்த காவலாளர் மூலமா ராயனுடைய அரண்மனைகள்லாம் சுவிசேஷம் போய் அங்க ஜெயிலுக்குள் இருந்துகிட்டே எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சிடார். அநேகர் கடவுளுக்குள் வந்திருக்கிறாங்க, இல்லைங்களா? அதைத்தான் சொல்றார். அரண்மனையில் எங்கும் உள்ளவர்களும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. இந்த கட்டு கிறிஸ்துவுக்குள்ளான கட்டு. சகோதரர் அநேகர் என் கட்டுகள்னாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு என்று சொல்றாரு. அவர் ஜெயிலுக்கு போனதை கூட சந்தோஷமா கருதுறாரு. கடவுள் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்னு அதான் சொல்லுவாங்க இல்லையா? தங்கம் குப்பையில கிடந்தாலும் தங்கம் தான், தகரம் மாடத்துல வச்சாலும் தகரம் தான், சரிங்களா? போல் பாருங்க, எவ்வளவு வாஞ்சையுடைய சுவிசேஷ பாரமுடையவர். நம்ம எல்லாம் அப்படியே மலைப்பாம்பு நிறையிற மாதிரி நிறைஞ்சுக்கிட்டு ஆராதனையில வந்து படுத்து கிடந்துட்டு இல்ல, உண்மைதானே? அப்படித்தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்ல, ஒண்ணும் இல்ல, பாரம் இல்ல. இங்க பவுல் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறார். அங்க இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கிறாரு. அரண்மனைக்கு போகுது, ராயனுடைய அரண்மனைக்கு போகுது. சுவிசேஷம் எல்லா பக்கம் போயிடுச்சு. அங்கெல்லாம் போயிடுச்சு. இந்த சிறைச்சாலையில இருந்துதான் இந்த பிலிப்பியர் நிருபம் எழுதப்படுது. இந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் மொத்தம் 4 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். எபேசியர் நிருபம், கொலோசியர் நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபம், கடைசியாகத்தான் இந்த பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். 4 நிருபம், எபேசியர், கொலோசியர், பிலமோன், கடைசியாக இந்த பிலிப்பியரை அவர் எழுதியிருக்கிறார். இது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 60 64 எழுதப்பட்டது. ஆனா 64 என்று சொல்லி பொதுவாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கிபி 64 இருக்காரு. சரி, இவர் என்ன சூழ்நிலையில் இருக்காரு தெரியுங்களா? இப்போ ஜெயில இருந்துன்னா என்ன, ஜெயில நம்ம நாட்டுல இப்ப ஜெயில போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு 7 வருஷம் உங்களுக்கு ஜெயிலு, இல்ல ஒரு 4 மாசம் ஜெயிலு, இந்த தப்புக்கு ஜெயிலு அப்படின்னு இவர் ஜெயில வைக்கல. இப்போ இவரை ஜெயில வச்சுட்டு இவரு இப்போ அப்பவோன்னு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறாரு, இல்லைங்களா? இந்த ஜெயில இருக்கிறாரு. எப்பனாலும் ராயனுடைய தீர்ப்பு விசாரணை வந்ததுன்னா உடனே கொண்டு போய் தலையை கட் பண்ணிடுவாங்க, இல்லைங்களா? தலையை தனியா முன்ன தனியா அப்ப கட் பண்ணிடுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். பவுல்
சிறைச்சேதம் பண்ணப்பட்டுதான் செத்தார். நீரோ மன்னனால் கழுத்து தனியாக வெட்டப்பட்டு எடுக்கப்பட்டு செத்து போனவர் தான் பவுல். இல்லைங்களா? தனியா தலைய தனியா கட் பண்ணிடுவாங்க அந்த நாள்ல. இதுக்கு இப்போ ஒரு டைமே கிடையாது, விசாரணைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இதுல 21 சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தா கிறிஸ்துவோடு இங்க, இல்லைன்னா கிறிஸ்துவோடு அங்க. சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருங்கன்னு எப்படிப்பட்ட துக்கத்தில் சொல்றாரு? உங்களுக்கு சந்தோஷம் பாருங்க, ஒண்ணும் இல்லாதுக்கு அவரை சிறைச்சாலைகள் வச்சிருக்கிறாங்க. அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னா, ஆனா செத்தனா உடனே பரலோகத்துக்கு போயிடுவேன். சரிங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இல்ல, ரட்சிக்கப்படாதவனாக இருப்பான்னு சொன்னா அந்த உலகத்துல அவனுக்கு பயம், வருத்தம், செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. அதனாலதான் பவுல் உடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு நாள் தெரியுங்களா விசாரணை? கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு கிட்டதான் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சாவுமா அப்ப சாவுமான்னு தெரியல. அப்படி விசாரணை அளவுல ஒண்ணும் சொல்லல, ஜெயிலே அடைச்சு வச்சிருக்காங்க. கடைசி காலத்தை ஜெயில தான் பவுல் போக்குறாரு. சிறைச்சேதம் பண்ணப்பட்டு அவர் மரித்து போகிறார் கடைசியா. அந்த சிறைச்சாலையில இருக்கிற நேரத்துலதான் ஒரு டைம் தெரிஞ்சு. அதனாலதான் தீமோத்தேயுவை நான் அனுப்புனேன், நானும் வரலான்னு ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுல சொல்லுவார் பாருங்க, நானும் வரதுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல. அது சொல்றார் மறுபடியும், அப்படி சொல்லுவார் பாருங்க. நானும் கடைசியா நம்ம மறுபடியும் பார்ப்போம். அப்ப அவர் சொல்றாரு, நானும் வருவதற்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு போலான்னு இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம வருவேன் நம்புறேன் அப்படின்றார். நான் உங்களுக்கு வர்றதுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தீமத்தை போயிட்டு வரலாம். தீமத்தை உதவியாளா தானே இருக்கிறாரு, போகலாம். ஆனா பவுல் போக முடியாது, சிறையில் இருக்கிறாரு, உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறாரு. எப்ப வேணாலும் ராயர் முடிவெடுத்து களத்தறுத்து விட்டுருவாங்க. இவ்வளவு களத்தறுத்து விட்டுறது எப்படி இருக்கு பாருங்க. 2 வருஷம், 2-2.5 வருஷத்துக்கு மேல, 3 வருஷம் கிட்ட அப்படியே எப்ப சாவோன்னு தெரியல. நாளைக்கு சொல்ல போறாங்களா, நாளானிக்கு களத்தறுக்க போறாங்களான்னு தெரியல. ஆனா பவுல், நீ களத்தறுத்தாலும் சரி கிளத்தறுத்தாலும் சரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் இங்க இருந்தாலும் அந்த வேலத்தை இவ்வளவு மேன்மையான அவரு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சரிங்களா? சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் அதெல்லாம் இருக்கு. அப்படித்தான் இப்ப பவுல் அங்க இருக்கிறார். சரி, இப்ப நம்ம இன்னொரு வார்த்தையும் அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகியன்னு சொல்லி, இந்த ஊழியக்காரர் அப்படிங்கிற வார்த்தை சரியா அங்க நமக்கு வரல. ஊழியக்காரர் அப்படின்னா அது பொதுவா அடிமைகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை பயன்படுத்தி இருந்தா சரியா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாகிய அப்படிங்கிறது சரியான அடிமைகள் அப்படின்னு சொன்னானே நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அடிமைன்னு சொன்னாலே வலுக்கட்டாயமா ஒரு காரியத்துல இழுத்து கொண்டு போய் அவனை அடிமையா வச்சிருக்கிற அதுவா அடிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க 21ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, யூத மக்கள் ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் 7 வருஷம், அந்த 7வது வருஷத்துல விடுதலை அடைந்து போக வேண்டும், ஃப்ரீ பண்ணிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஒருவேளை அந்த மனுஷன் போறதுக்கு விருப்பம் இல்ல எஜமான மேல எனக்கு ரொம்ப நேசமா இருக்கு, நான் இங்கேயே இருக்கணும்னு விரும்புறேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான்னு சொன்னா, வெளியே போய் என்ன பண்ண போறேன், உங்களோட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னா, இந்த எஜமான் அவனை நியாயாதிபதியின் இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவனை நிலையெதிர வச்சு அவன் காதுல ஓட்ட போடுவாங்க. 21:5 நீங்க வாசிக்கலாம், எழுதி வச்சு அப்புறம் வாசி. காதுல ஓட்ட போடுவாங்க. ஓட்ட போட்டா இப்போ அந்த எஜமானுக்கு இவன் அடிமை என்று காட்டப்படும். அப்ப விரும்பி போய் அடிமையாகிறது, இவர்கிட்ட தான் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த விதமான அடிமை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையா இருந்தான், ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொன்னா, அது விரும்பி நானும் அடிமைன்னு சொல்ற விதமான அடிமை. அதைத்தான் சொல்றது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் இங்க இருந்துதான் இதான் லெட்டர் யாரு எழுதுனது? பவுல் எழுதுறாரு, தீமோத்தேயு சொல்லப்பட்டிருக்குது. இந்த லெட்டர் எங்க இருந்து வருது? ரோம சிறைச்சாலையிலிருந்து இந்த லெட்டர் வருது.
இது அங்கிருந்து எழுதப்படுது. யாருக்கு எழுது? அடுத்த கேள்வி என்னது? இது யாருக்கு எழுதப்படுகிறது? யாருக்கு எழுதப்படுது? இங்க சொல்லப்படுது பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், மெய்யான மனமாற்றம் அடைந்து, அதாவது மறுபிறப்பை அடைந்து ரட்சிக்கப்பட்ட சபையில ஐக்கியப்பட்டு வருகிற மெய் விசுவாசிகளைத்தான் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்னா கொஞ்சம் தள்ளி வச்சிடறேன். பரிசுத்தவான்னு சொல்ல முடியும். நாங்க பரிசுத்தவான் அப்படின்னு சொன்ன அப்படி சிரிப்பீங்க தானே? பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? இந்த பரிசுத்தம்ன்றது, பரிசுத்தவான்ன்றது உங்களுடைய என்னுடைய தகுதியின் அடிப்படையில வந்ததில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பினால நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படும். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. கண்காணி, உதவிக்காரர், நான் பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு சுருக்கமா தான் சொல்ல போறேன். இந்த 2 ஊழியம் தான் சபையில இன்றைக்கு நிலையாக இருக்கிறது. கண்காணி அப்படின்னு சொன்னா மூப்பரை குறிச்சு சொல்றது, அதாவது போதகரை குறிச்சு சொல்றது. நீங்க நிறைய வச்சுக்கிறாங்க இல்லையா? ரெவரண்டு, லெப்ட் ரெவரண்டு, ரைட் ரெவரண்டு, நல்ல வேதத்துல இல்லாத கதைகள் இல்லைங்களா? இவன் ஒண்ணு சொல்லிக்கிட்டு அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு பேர் வச்சுக்கிறாங்க. நானே தீர்க்க தீர்ச்சி, அப்போஸ்தலரு, அது இதுன்னு நிறைய பேர் வச்சுக்கிறேன். ஆனா வேதம் சொல்றது இன்னைக்கு நிலையா இருக்கிறது 2 தான். ஒண்ணு சபை போதகன், 2வது உதவிக்காரன். 2 தான் ஊழியம் இன்றைக்கு இருக்கிறது. அதை பத்தி நம்ம தொடர்ச்சி பார்ப்போம். இவங்களுக்கு அந்த சபைக்கு எழுதுகிற ஒரு காரியமாக இது இருக்கு. இது பிலிப்பு பட்டணத்துல இருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்டது. பாருங்க, யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டா பரிசுத்தவான்களுக்கு, அதாவது சபை மக்களுக்கு, அந்த சபையினுடைய ஊழியக்காரர்களுக்கு இது எழுதப்படுகிறது. பிலிப்பு சபையினுடைய மக்கள் ஊழியக்காரர்களுக்கு இது எழுதப்படுகிறது. பிலிப்பு பட்டணம், பிலிப்பு பட்டணத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா பிலிப்பு பட்டணத்தை பத்தி தெரியலன்னு என்ன பண்றது உங்களுக்கு? பிலிப்பு பட்டணம், பிலிப்பு பட்டணத்தை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு, பிலிப்பு பட்டணம் அப்படிங்கிறது மக்கதோனியா தேசத்துல இருந்த ஒரு பட்டணம். சரிங்களா? மக்கதோனியா தேசத்துல இருந்த ஒரு பட்டணம் தான் பிலிப்பு பட்டணம் என்று சொல்லுகிற பட்டணம். நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை உங்களை வாசிக்க சொல்லி இருந்திருப்பேன். அதுல நீங்க வாசிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு போனது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவளுடைய மிஷினரி பிரயாணங்களை நம்ம பார்த்தோம். அதனுடைய முதல் மிஷினரி பிரயாணத்துலதான் கலாத்திய நாட்டுக்கெல்லாம் போறாங்க. 2வது மிஷினரி பிரயாணத்தின் போது இப்போ இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு போறார். 2வது மிஷினரி, மொத்தம் 3 மிஷினரி பிரயாணம். இதுக்கு முன்னாடி ரோம்ல போய் அங்க சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ அந்த 2வது பிரயாணத்தின் போதுதான் இங்க போறார். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் இதுக்காக மேப்பு கொஞ்சம் போடுறேன். இந்த மேப்பு காட்டுறது ஆங்கிலத்துலதான் இருக்கு. நான் தமிழ்ல சொல்றேன், முடிஞ்ச புரிஞ்சுக்கலாம். அதுல கொஞ்சம் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க பேக்ல பைபிள்ல அது இருக்கும், மேப்ல பாத்தீங்கன்னா கூட இருக்கும். அதுல இது இந்த கை மாதிரி இது தெரியுதுங்களா? அது பாருங்க, நான் இது பண்றது. இது ஆசியா கண்டம். இந்த ஆசியா கண்டத்துலதான் நிறைய பட்டணங்கள் இருக்குது. எபேசு பட்டணம் இருக்குது பாருங்க, எபேசு எல்லாம், அதெல்லாம் இங்கதான் இருக்குது. இந்த ஆசியா கண்டத்துல இருந்து இந்த மக்கதோனியா, மஞ்சள் கலர்ல தெரியுது பாருங்க, இந்த மக்கதோனியாவுக்கு பவுல் போகணும் இல்லைங்களா? இப்ப ஆசியாவுல எங்க பார்த்தாலும் ஒரு ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ பரிசுத்தாவியானவர் அங்க ஒரு தடை ஏற்படுது இல்லைங்களா? பரிசுத்தாவியான அப்போஸ்தலர் 16ல வச்சிருந்தீங்கன்னா தடை ஏற்படுது. இது என்ன பண்றது? அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அதுல பாத்தீங்கன்னா இந்த மக்கதோனியா தேசத்தான் அவருக்கு காட்டுறான், எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு வாங்கன்னு காட்டுறத அதுல நீங்க பாத்துருக்க முடியும் இந்த 16ஆம் அதிகாரத்துல. இதை கேட்டு இப்ப நல்லா கவனிச்சு கேளுங்க, அதெல்லாம் கேட்கலன்னு புரியாது. இந்த ஆசியா கண்டத்துல இருந்து இந்த மக்கதோனியாவுக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு போகணும்னா இந்த கடல் வழியில போகலாம், இல்லைன்னா
ஒரு 500 கிலோமீட்டர் நடைபாதையில போகுது. இவங்க எப்படி இந்த கடல் வழியாக துரோவா பட்டணத்து வழியா வந்து இந்த பிலிப்பு பட்டணத்துக்குள்ள வராங்க. இந்த பிலிப்பு பட்டணத்துக்குள்ள வராங்க. இதெல்லாம் நீங்க அப்போஸ்தலர் 16லயே நீங்க வாசிக்க முடியும். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. இது ஒருக்கா பாத்துக்கங்க, நான் எடுத்துட போறேன் இதை இந்த இடத்துல. பிலிப்பு பட்டணத்துல இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துக்கு வராங்க. பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த மக்கதோனியாவுக்கு வராங்க. இந்த நான் இதை எடுக்கிறேன். மக்கதோனியா அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பா கண்டம் இன்னைக்கு இருக்குது இல்லையா? ஐரோப்பால கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஐரோப்பா கண்டம். அதுதான் மெசடோனியா என்று சொல்லுவாங்க. தமிழ்ல மக்கதோனியா என்று சொல்லப்படுகிறது. இந்த பட்டணத்தை தான் மக்கதோனியா என்று சொல்லப்படுகிறது. பவுல் அந்த வழியாக அதுக்குள்ள வரும். இந்த பிலிப்பு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுங்களா? பிலிப்பு பட்டணத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்களை அது நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த பிலிப்பு பட்டணம் சாதாரண ஒரு பட்டணம் நீங்க நினைச்சிடாது. இந்த பிலிப்பு பட்டணம் அது அந்த பட்டணத்துல அது ஒரு சின்ன பட்டணமா இருந்தாலும் அங்கதான் தங்கம் சுரங்கங்கள்லாம் இருந்தது. தங்க சுரங்கம் இருந்த பட்டணம், வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம் எல்லாம் இருந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துல இருந்துதான் மற்ற ஐரோப்பாவினுடைய மற்ற பகுதிகளுக்கு தங்கமே சப்ளை பண்ணப்படும். சரிங்களா? அவ்வளவு ஒரு ரிச்சான பட்டணம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். சரிங்களா? இந்த பிலிப்பு பட்டணத்தை நான் சொல்ல கொஞ்சம் வரலாறு சொல்ல போறேன். அதெல்லாம் கேளுங்க, தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல எல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்திருப்பீங்க, இதெல்லாம் தள்ளி விடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்கு. மகா அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மகா அலெக்சாண்டர், கிரேட் மகா அலெக்சாண்டர்னு சொல்லி. அவருடைய அப்பா, அவங்க அப்பா 2ஆம் பிலிப் என்கிற இந்த மனிதன் அவருடைய அலெக்சாண்டருடைய அலெக்சாண்டர்னா யாரு? புரியத்துக்கு சொல்றேன். அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தன்னுடையதாக்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்ட ஒரு மகா பெரிய வீரன், கிரேக்க வீரன். உலகத்தினுடைய முக்காவாசியை ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த மகா வீரன். இன்னைக்கு வரைக்கும் அலெக்சாண்டரை பத்தி வரலாறு பேசுது இல்லைங்களா? அலெக்சாண்டரை பத்தி எப்போ கிபி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3350 அந்த 300க்கு கிட்ட வாங்க. இப்ப கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அப்படின்னா 2300 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷனை குறிச்சு இன்றைக்கும் புத்தகங்கள் எழுதப்படுகிறது, வரலாறு பேசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகா வீரன் தான் மகா அலெக்சாண்டர். இந்தியா வரைக்கும் வந்திருக்கிறார், பாகிஸ்தான் வரைக்கும் வந்திருக்கிறார். இங்க இருந்து உலகத்தின் முக்காவாசி நாடுகளை ஆண்டு இருக்கிறார். அதுக்கு பின்னாடி சில மாவீரர்கள் வந்திருந்தாலும் இந்த அலெக்சாண்டர் தான் ஒரு யுத்தத்துல கூட தோல்வியை சந்தித்தவர் இல்லை. ரொம்ப திட்டமிட்டு யுக்தியோடு காரியத்தை நடப்பிக்கிற மகா பெரியவர் தான் அந்த மகா அலெக்சாண்டர். கொஞ்சம் சொல்றேன், ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் படிக்காம இருந்தீங்க, சோர்த்து போச்சுன்னா இனிமே சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா கவனிச்சு படிச்சுக்கீங்க. இந்த மகா அலெக்சாண்டர் 20 வயசுலயே ராஜாவாக்கப்பட்டு 30 வயசுலயே உலகத்தினுடைய பல நாடுகளை பிடித்தவர். அவ்வளவு யுத்தம். அவருடைய அப்பா கிட்ட இருந்துதான் இதெல்லாம் அவ்வளவு வெறி. அவங்க அப்பா 2ஆம் பிலிப் என்று சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? அவர் கிரேக்கர். இந்த கிரேக்கர்கள், அவங்க அப்பா பிலிப்பு இந்த மக்கதோனியா நாட்டை பிடித்த பொழுது, கிரேக்க காலங்கள்ல, கிரேக்கர்கள் ஆட்சி செய்த காலங்கள்ல, அந்த காலங்கள்ல அலெக்சாண்டருடைய அப்பா இந்த பட்டணத்தை பிடித்த பொழுது தன்னுடைய பெயரை அந்த பட்டணத்துக்கு வச்சார், பிலிப்பு பட்டணம். பிலிப், அதனாலதான் இது பிலிப்பு பட்டணம்னு வந்தது. பிலிப்பியர் அப்படி பிலிப்பியர் சேர்ந்தவங்கன்னா இந்த பிலிப்பு பட்டணம் மகா அலெக்சாண்டருடைய அவங்க அப்பா. கிரேக்க சாம்ராஜ்யம் இல்லைங்களா, ஒரு காலத்துல உலகை ஆண்டது. இந்த உலகை ஆளுகிறதோ அந்த சாம்ராஜ்யம் இருக்கும். அதான் அவங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இங்கிலீஷ் எல்லாம் பாருங்க பேசுறாங்க இல்லையா? இங்கிலீஷ் பேசினாதான் மதிப்பு மரியாதைங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? வரலாறு தெரியாததுனால நடக்கிறது எல்லாம்.
கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்த பொழுது உலகத்துல கிரேக்க மொழி வளமையில் இருந்தது, எல்லாரும் பேசுகிற மொழி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள்ல எல்லாம் கிரேக்க மொழிதான் இருந்தது. அதனாலதான் நம்முடைய பைபிள் ஏற்பாடு கிரேக்கத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதுக்கு பின்னாடி வந்த ஒரு சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யம் அது பெரிய அளவுக்கு ஆகிற பொழுது லத்தீன் மொழி அது உலக மொழியாக அதிக இடங்கள் இருந்தது. இன்றைக்கு வெள்ளக்காரர்கள் பல இடங்களை ஆளுகை செய்து அது இப்போ இங்கிலீஷ் மொழி வளமையா இருக்குது இல்லைங்களா. இந்த உலக நாடுகள்ல அமெரிக்கா தான் இன்னைக்கு வல்லரசு நாடா எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நாடா இருக்கு. நீ அடுத்து வேற ஒரு நாடு பிடிச்சிருந்தா அந்த மொழியை மாத்தி விடுவாங்க. வரலாறு கண்டதுதான் சொல்றது இல்லைங்களா. சீனாக்கு இது உலக நாட்டுல வல்லரசாக்கு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கியா மியான் தான். அப்புறம் இங்கிலீஷ் எப்படி பேசுவீங்க? அதுதான் பேச வைப்பான் அவன் இல்லைங்களா. அதனால இங்கிலீஷ் பேசுறதுங்கிறது நம்முடைய ஒரு என்ன சொல்றது, நம்முடைய தேவைகளுக்கு தான் நம்ம அதெல்லாம் கத்துக்கிறோம். பரிமாற்றத்துக்கு, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. அதுல ஒண்ணும் பெரிய ஸ்டைலு கீழ எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வெள்ளக்காரன் போட்ட எச்சம் மாதிரி தான். அந்த உலகத்தை ஆண்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு போட்டதுதான் அது. அதை பொறுக்கிதான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப பாருங்க, சரி இது எதுக்கு சொன்னா, இந்த மகா அலெக்சாண்டருடைய அப்பாவுடைய காலத்துல அவர் இந்த மக்கதோனியா தேசத்தை, மெசடோனியாவை பிடித்த பொழுது அதற்கு தன்னுடைய பெயரை சூட்டினார். அது பிலிப்பு பட்டம். இன்னும் நிறைய இருக்கு, கொஞ்சம் கேட்டுக்கிட்டே வாங்க, சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு பின்னாடி ரோமர்கள் வந்தார்கள் என்று சொன்ன இல்லைங்களா. ரோமர்கள் அந்த பட்டணத்தை பிடித்தார்கள் சொல்லி, அப்ப இவரு அந்த பட்டணத்துக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக 356ஆம் ஆண்டு தன்னுடைய பெயரை அதுக்கு வைக்கிறார், பிலிப்பு. அலெக்சாண்டருடைய அப்பா கிறிஸ்துவுக்கு முன்னாடி 356ஆம் வருஷத்துல வைக்கிறார். அதுக்கு முன்னாடி ரோமர்கள் இல்லைங்களா, ரோமர்கள் உலகை ஆளுகிறார்கள் சொன்னா உலகத்தை பல பகுதிகளை பிடிக்கிறாங்க. அப்படி அவர்கள் ரோம ஆளுகை வந்த பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பாக, அதாவது கிறிஸ்து வருவதற்கு முன்பு 42ல இந்த பட்டணத்தை அவங்க பிடிக்கிறாங்க. அந்த பட்டணம் அவங்களுக்கு கீழே வருது. இந்த பிலிப்பு பட்டணம் ரோமர்களுக்கு கீழாக வருகிறது. ரோமருக்கு கீழாக வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. ஆனா பிலிப்பு பட்டணம்னு நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டது. இப்ப இது ஏன் சொன்னேன், ரோமர்களை பத்தி ஒரு சில காரியங்களை சொல்றேன். ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, அந்த புலிப்பு பட்டணம். ஏன் இந்த புலிப்பு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்க எல்லாரும், ஆட்சி செய்யறதுக்கு வரலாம் புலிப்பு பட்டணத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புலிப்பு பட்டணம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செழிப்பான பட்டணம் இல்லைங்களா. தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆசியா சொன்ன இல்லையா, இந்த கண்டங்களை பத்தி எல்லாம் இனிமே படிங்க, சமூக அறிவியல். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பெரியவங்களும் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்பெல்லாம் எது உங்களுக்கு தூக்கம் வந்திருப்பீங்களா ஸ்கூல்ல இருந்து, அதை திருப்பி எடுத்து வச்சு படிங்க. இந்த ஆசியா கண்டத்துல இருந்து அப்ப சொன்ன இல்லைங்களா, இந்த ஐரோப்பா கண்டத்துக்கு, இந்த மக்கதோனியாவுக்கு வர்றதுக்கு, இந்த மக்கதோனியாவினுடைய தலைநகரம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். கடல் மார்க்கமாக வந்தா இந்த பிலிப்பு பட்டணத்தை தாண்டிதான் அவங்க அந்த ஐரோப்பா நாடுகளுக்குள்ளேயே போக முடியும். ஐரோப்பானே சின்ன நாடு, அதுல பல நாடுகள் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு, போக முடியும். அப்ப இந்த பிலிப்பு பட்டணத்தை எந்த மனிதன் கையாண்டு வச்சிருக்கிறானோ அந்த மனிதன் அந்த பக்கத்து கண்டம், ஆசியா நாட்டுலதான் இந்தியாவிலாம் இருக்குது, ஞாபகத்துல வச்சிருக்கு இல்லையா, ஆசியா. அதுல இருந்து ஒரு வணிகத்துக்கு இந்த பக்கம் ஐரோப்பாவுக்கு வரணும்னா இந்த பிலிப்பு பட்டணத்தின் வழியாதான் வந்தாகும். அப்ப ஒரு பாலத்தை இணைக்கிற, 2 கண்டத்துக்கு பாலத்தை இணைக்கிற ஒரு முக்கியமான பட்டணமாக இந்த பிலிப்பு பட்டணம் இருந்தது. ஏன்னா அதனாலதான் அதெல்லாம் ரொம்ப அதை தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க சரிங்களா. ரோமர்கள் ஆளுகைக்குள்ள வந்த போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா, ரோமர்களுடைய காரியம், ரோமர்கள் ஒரு பட்டணத்தை பிடித்தாங்கன்னா அதை தன்வசம் படுத்துகிறதுக்கு ரோம வீரர்கள், படை வீரர்கள்ல ஒரு 300 பேரை அங்க அனுப்பிச்சு அங்க ஒரு ரோம காலனியை உருவாக்கி விடுவார்கள். ரோம காலனி, அந்த ரோமர்கள் மாதிரி பில்டிங் எல்லாம் கட்டி, இல்ல ரோமர்கள் மாதிரி அங்க எல்லா காரியங்களும் அங்க உருவாயிடும். அந்த பிலிப்பு பட்டணத்திலேயே அப்படி ஆயிடுச்சு ரோமர்களுடைய காலங்கள்ல. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ரோம் மாதிரியே, ரோம்ல இருக்கிற மாதிரியே பல விஷயங்களை கட்டி
பிரிட்டிஷ்காரங்க ஆளும்போது இப்ப கோவாவையெல்லாம் தன்வசம், இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி எல்லாம் பாருங்க அப்படியே இருக்குன்ட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இங்க ஒரு சுருக்கமா சொல்றேன், அங்க இருக்கிறது வேற. இப்ப பிலிப்புல பாருங்க, அந்த பிலிப்பு பட்டணத்துல ரோம காலனியாக இந்த ரோமர்கள் மாத்துறாங்க. அப்ப ரோம காலனியாக அது மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அங்க அவங்க ஆளுகை செய்துக்கலாம், தானாவே ஆளுகை செய்துக்கலாம். நேரடியாக ரோம் இங்க ஈடுபடாது இல்லைங்களா. அந்த 300 படை வீரர்களும் போய் அங்க காலனியை உருவாக்கி அங்க எல்லா காரியத்தையும் செஞ்சிருவாங்க இல்லைங்களா. அப்ப அங்க ஒரு அந்த ரோம படை வீரர்களே ஒருத்தங்க ஆண்டுக்கலாம். ராயனுக்கு மட்டும் உண்மையா இருக்கணும், ரோமனுடைய ராயருக்கு மட்டும், அதாவது ராஜாவுக்கு மட்டும் உண்மையா இருந்த போது நீங்க ஆண்டு கொள்ளுவாங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அதுக்கெல்லாம் ஒரு கனெக்ட் இருக்குது. ஏன்ட்டு சொல்றேன், உங்களுக்கு புரியற அளவுக்கு தான் வரலாற்றை ரொம்ப சுருக்கி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த ரோம காலனி இருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த ரோம்ல இருந்து இவங்களுக்கு சலுகை கொடுப்பாங்க. அவங்க ஆடுறதுனால என்ன சலுகை கொடுப்பாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது இல்லைங்களா, டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. நம்ம வரி கட்டுறோம் இல்லைங்களா, அது மத்த நாடுகள்லாம் ஆண்டுதுன்னா வரி கட்டணும். இப்ப இது ரோம காலனி ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற படை வீரர்களும் சரி, அங்க இருக்கிற மக்களும் சரி வரி கட்ட தேவையில்லை. ஏற்கனவே அந்த நாடு ரொம்ப வளர்ச்சியான நாடு, அந்த பட்டணம். அங்க தங்க சுரங்கம் இருக்குது, நல்ல வணிகம் கிடைக்குது. பக்கத்து நாட்டுல இருந்து கப்பல் வழியாக வருகிற வணிகம் ஒரு தீவு மாதிரி அதுக்குள்ளதான் வரணும் இல்ல. அதனால ஒரு பணக்கார காரியமா இருக்கு. இதுல டாக்ஸ் வேற கட்ட வேண்டியது இல்லை. அது எவ்வளவு ஆசீர்வாதம். அப்படின்னா நம்ம சம்பாரிச்ச இந்தியாவிலே எவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம் பாருங்க, ஒன்னொன்னு வாங்குறதுக்கு வரி கட்டுக்கிறோம் இல்லைங்களா. வீட்டு வரி, தண்ணி வரி, அந்த வரி இந்த வரின்னு சின்ன ஆளுகளுக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களும் பெருசு பெருசா காசு கட்டுறாங்க பாருங்க. அப்ப அந்த வரியெல்லாம் இந்த பட்டணத்துக்கு இல்ல, பிலிப்பு பட்டணத்துக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கும் ரோம சிட்டிசன் கொடுத்துருவாங்க உரிமை. அமெரிக்காவுக்கு போனா கிரீன் கார்டு மாதிரி எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த சிட்டிசன் மாதிரி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப அந்த பட்டணமே பாத்தீங்கன்னா ரோம பட்டணம் மாட்ட இல்ல, உடை உடுத்துறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், லத்தீன் மொழி பேசுறது, நடவடிக்கை எல்லாமே ரோம் பட்டணம் மாதிரியே இருக்கு இல்லைங்களா. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். இப்ப ரோமர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அந்த பட்டணம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். சரி, இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு சுவிசேஷம் வருகிறது. இது எவ்வளவு பெரிய பட்டணம்னு சொல்லியாச்சுங்களா. இப்போ அவர் ஆசியாவில பவுல் இருக்கும்போது அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு தடை ஏற்படுது பரிசுத்தாவியினால. அப்போ அந்த ராத்திரியில அவருக்கு அன்றைக்கு அவருக்கு ஒரு காரியம் தோன்றி, ஒரு மக்கதோனியான் வந்து நமக்கு உதவி செய்யணும் கேட்கறது வச்சுக்கிட்டு கடவுள் அங்க அனுப்ப சொல்றாருன்னு சொல்லிட்டு இவங்க கப்பல் ஏறி அங்க போறாங்க. இந்த மக்கதோனியாவிலதான் நம்ம சில பட்டணங்களை பார்க்க முடியும். நீங்க பைபிள்ல பாக்குற பெரோயா பட்டணம், வேத காரியம் எப்படி இருக்குதான்னு வேத வசனங்களை ஆராய்ந்தாங்கன்னு பாத்துருங்க. அந்த பெரோயா பட்டணம் இந்த மக்கதோனியா நாட்டுலதான் இருக்குது. பெராயா பட்டணம், தெசலோனிக்கா பட்டணம் இதெல்லாம் இங்கதான் இருக்கு. இந்த மக்கதோனியாவினுடைய தலைநகரம் தான் பிலிப்பு. அந்த பிலிப்பியருக்கு தான் இந்த பிலிப்பு பட்டணத்தில் அப்படின்னு சொல்றாங்களா, இந்த பிலிப்பியர்கள். அப்படி மகா பெரிய பட்டணமா இருந்ததுதான் இந்த பிலிப்பு பிலிப்பு பட்டணம். இதுதான் இவ்வளவு பெரிய பட்டணமா இந்த பிலிப்பு பட்டணம், இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்த பட்டணம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த பிலிப்பு பட்டணம், இந்த பிலிப்பு பட்டணத்துல அன்னைக்கு பவுல் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போறாரு இல்லைங்களா. இவ்வளவு பேரு புகழ் கொண்ட பட்டணம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா. இன்னைக்கு அங்க ஒரு மனுஷனும் இல்லை அந்த பட்டணத்துல, அங்கமும் இல்ல வெளியும் இல்ல, ஆள் அடைஞ்சு போய் அந்த பட்டணம் கிடக்குது இல்லைங்களா. இந்த பிலிப்பு பட்டணம் இன்றைக்கும் இருக்கு, பாதுகாக்கப்பட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா. இன்னைக்கெல்லாம் எப்படி அதெல்லாம் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு வணிகத்துல உயர்த்திருந்த பட்டணம், யாரு பிடிக்கணும்னு நினைச்சா கூட இந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு தான் முதல்ல முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருந்த பட்டணம் இன்னைக்கு பாழடைஞ்சு போய் கிடக்குது, பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா அதை பாதுகாத்து இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க? இந்த பட்டணத்தின் வழியாகத்தான் சுவிசேஷம் 2000 வருடத்துக்கு முன்னாடி பவுல் மூலமாக அந்த பட்டணத்துக்குள்ள வந்தது. இந்த பட்டணத்தின் வழியாக வந்த சுவிசேஷம் தான் முழு
ஐரோப்பாவுக்கும் போய் இன்றைக்கு முழு ஐரோப்பாவும் கிறிஸ்துவ நாடாக இருக்கு. உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கிற ஒரு ஐரோப்பா கண்டம். அதுல இருக்கிற எல்லா நாடும் பணக்கார நாடுகள். இது ஒரு கிறிஸ்துவ நாடு இல்லைங்களா? ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற நாடு நீங்க சொல்லுமா? யூகே அங்கதான் இருக்குது, ஜெர்மன் அங்கதான் இருக்குது, சுவிட்சர்லாந்து அங்கதான் இருக்குது. பல நாடுகள் சேர்ந்ததுதான் ஐரோப்பா. இந்த முழு ஐரோப்பா நாடுமே, இந்த ஐரோப்பா கண்டமுமே கிறிஸ்துவ நாடா இருப்பதற்கு 2000 வருடத்துக்கு முன்னாடி பவுல் அந்த வழியா போய் சுவிசேஷம் சொன்னாரு பாருங்க. அந்த நினைவு கூறும்படியாக இன்றைக்கும் அந்த பட்டணத்தை மட்டும் வச்சிருக்கிறாங்க, அருங்காட்சியகம் அந்த பாதுகாக்க வச்சிருக்காங்க. நாடு பெருசா இருக்குது, நிறைய நாடுகள் இருக்குது இல்லைங்களா? அந்த ஐரோப்பா கண்டத்துல எல்லாம் கிறிஸ்துவ நாடு இல்லைங்களா? இன்னைக்கு யாரு புதுசா இருக்கிற எல்லாருமே போய் செட்டில் ஆகணும்னா அந்த ஐரோப்பா பக்கம் போயிடலான்னு தான் நினைப்பாங்க இல்லைங்களா? அங்க போய் பூந்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கு காரணம் ஒரு சுவிசேஷம் ஒரு கண்டத்தையே மாற்றி இருக்கு பாருங்க. பிலிப்பு பட்டணத்துக்கு ஆசைப்பட்டாங்க, பிலிப்பு பட்டணத்துக்குள்ள போகணும், பிலிப்பு பட்டணத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. சாம்ராஜ்யங்கள் நல்ல பேர் நாட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க பாருங்க. யாவது பேர் நமக்கும் ஒரு வீடு கட்டி இந்த வீட்டுல வேற விலாசத்தை எழுதிடணும், இன்னாருடைய வீடு, இன்னாருடைய காரு. ஆனா பவுல் சுவிசேஷத்துக்காக அன்றைக்கு அங்க போனார். அந்த சுவிசேஷ தேவனுடைய ராஜ்யம்தான் இன்னைக்கு வரைக்கும் நிலவிக்குது. அந்த பட்டம் நிலவிக்கல. பவுலுக்காக வேண்டிதான் இன்னைக்கு அதை நினைவு கூர்ந்த அந்த கண்டமே, இந்த ஐரோப்பாவே பவுல் என்கிற ஒரு மனிதர் மூலமாகத்தானே, இந்த பிலிப்பு பட்டணம் வழியா தானே இந்த நம்ம நாட்டு இந்த கண்டத்துக்கே இத்தனை நாடு இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணமே அன்றைக்கு பவுல் என்கிற ஒரு சாதாரண மனுஷங்க வந்தார். அதை நினைவு கூறும்படி இன்னைக்கும் பிலிப்பு பட்டணம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு தெரியுமா? சீர்திருத்தமே அங்கிருந்து தாங்க வந்தது, ஐரோப்பா கண்டத்துல இருந்து. இந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய ஒரு பகுதி தான் ஜெர்மனி. அங்கிருந்துதான் மார்ட்டின் லூதர் வந்தார். அங்கிருந்தான் நிறைய இன்னும் பல இடங்கள் இருக்கு பாரு. அங்கிருந்தா பியூரிட்டன் வந்தாங்க. அங்கிருந்தா ஆவிக்குரிய புத்தகம் வந்தது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேனே, என் வாய் தான். பல விஷயங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மகா பெரிய மனிதர்கள், கடவுளால பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் அங்கிருந்துதான் எழும்புனாங்க. அப்படி அவர் எழும்பினதற்கு இன்னைக்கு நாம இங்க நிக்கிறதுக்கு அன்றைக்கு பவுல் போனார் பாருங்க, கப்பலேறி பிலிப்பு பட்டணத்துக்கு. ஊழியம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அது ஆச்சரியமா இருக்கு. ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்கு போய் இந்த பாரத்தினால இன்றைக்கு உலக நாடுகள்லயே கிறிஸ்துவ நாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அத்தனை விஷயங்கள் அங்கிருந்துதான் புறப்பட்டு வந்திருக்கு. வரலாற்றை திருப்பி பார்த்தா எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் பவுல் இந்த பிலிப்பு நிருபத்துல சந்தோஷமா எதுன்னு சொல்றாரு. சிறைச்சாலையில் இருந்தாலும் அவருக்கு எது சந்தோஷமா இருந்தது? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இதுதான் சந்தோஷம். தேவனுடைய பவுலுக்கு தெரியுமா இன்னைக்கு ஒரு ஐரோப்பா கண்டமே இப்படி கிறிஸ்தவ நாடா மாறப்போகுது, கடவுள் செய்வாரு அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு சாதாரணமா ஒரு பயணப்பட்டு அங்க கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க உழைக்கிறீங்களா? சீசன்களை கட்டின பட்டம் பாலா போச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அது இருக்கு இல்லைங்களா? பிலிப்பு பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம் தான், ரொம்ப சின்ன பட்டணம். இந்த பட்டணத்து கூட விசுவாசிகள் ஆனவர்கள் எப்படிப்பட்ட, நம்ம மத்த நிருபங்கள்ல சபையெல்லாம் அமைக்கப்பட்டதை நம்ம பாக்குறதே ரொம்ப கடினம். எப்படி ப்ராப்பரா இந்த பிலிப்பு பட்டணத்துல விசுவாசிகள் ஆனவங்களைத்தான் நமக்கு அப்போஸ்தலர் 16 நமக்கு சொல்லுது. தெரியுமா? ஆரம்ப விசுவாசிகள் யாரு தெரியுமா? பாருங்க, நீங்க அந்த பட்டணத்துல பவுல் போகிற பொழுது ஆரம்ப விசுவாசியானவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? 3 மெம்பர், 3 பேர். அதாவது 3 பேர், 2 பேர் இருக்கோம் 3 பேர் இருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. 3 பேர். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தான் அங்க சபை அமைக்கப்பட்டது. பிலிப்பு சபை அங்க அமைக்கப்பட்டதா நமக்கு சொல்லப்படுது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ல 3 பேரை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அது மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். 3 பேரு 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 14ஆம் வசனம். அப்பொழுது பீத்ரா ஊராலும் ரத்தாம்பாரம் விற்கிறவளும்
தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லி இங்க சொல்லப்படும். லீதியாளை குறித்து இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன விஷயங்கள் இங்க இருக்குது பாரு. 9ஆம் வசனத்துல பாருங்க, ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி, அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயாத்தனம் பண்ணினோம். துரோவாவில் கப்பல் ஏறி, அப்படியே காட்டினல்ல மேப்ல, துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கிருந்த மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தோம். மக்கதோனியாவுடைய தலைநகரம் பிலிப்பு பட்டணம், ரோமர் காலனின்னு அதை சொல்றாங்க. அங்க வந்து அங்க பட்டணத்துல சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாள்ல நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு உட்கார்ந்து அங்கே கூடி வந்து ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம ஆட்டுக்கு இதை விளக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஏதாவது கனவுக்கு போயிடாதீங்க. இன்னைக்கு அப்படிதான் நிலைமை போயிட்டு இருக்குது. வேதத்தை எடுத்துக்கிட்டு பவுலுக்கு கனவு கொடுத்துட்டாரு, இன்னைக்கு போய் நம்மளும் முட்டி போட்டு ஒரு கனவு கொடுங்க ஆண்டவரை, நான் ஜப்பானுக்கு போறதா எங்க போறதுன்னு கேட்டுறாதீங்க. அது அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னாடி நடந்தது. அதே மாதிரி ஆட்டினருக்கே போனாங்கன்னே நாளைக்கே எங்கேயாவது ஆத்துக்கு ஓரமா போய் ஜெபம் பண்ண மாட்டேங்குது. இல்ல, இன்னைக்கு நிலைமையா அப்படி மாறி போச்சு. கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை கேடுகட்டு போய் இல்ல, தகுதி இல்லாத மனிதன்லாம் ஊழியக்காரன்னு வந்து இதையெல்லாம் படிச்சுக்கிட்டு தப்பா ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு அசிங்கமா இருக்கு, வேதனையாவும் ஒரு பத்தில் இருக்கு இல்லைங்களா. இது ஆத்துக்கிட்ட போனாங்கன்னா நல்லா அதை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க எதுக்கு ஆத்துக்கிட்ட போனாங்கன்னு சொல்றேன். பவுல் எந்த பட்டணத்துக்கு போனாலும் அங்க அவர் அங்க ஜப ஆலயங்கள் இருக்கும். அந்த ஜப ஆலயங்களுக்கு போய் தான் ஓய்வு நாள் தோறும் போயிட்டு அங்க ஜபாலயத்திலிருந்து அங்க சொல்லி கொடுப்பாரு. அங்கதான் போய் கடவுளை பத்தி சுவிசேஷம் அறிவிப்பார். இந்த பிலிப்பு பட்டணம் ஒரு புறஜாதி பட்டணம் இல்லைங்களா. எங்க யூதர்கள் புறஜாதி பட்டணமாக இருந்தாலும் யூதர்கள் இருப்பாங்கன்னா, 10க்கும் மேற்பட்ட யூதர்கள் இருப்பாங்கன்னா அங்க ஒரு ஜபாலயம் இருக்கு இல்லைங்களா. ஆனா இங்க இந்த பிலிப்பு பட்டணத்துல அப்படி கூட அதிக யூதர்கள் இல்லை. அதனால பிலிப்பு பட்டணத்துல ஜபாலயம் இல்லை. ஜபாலயத்துக்கு தேவாலயத்துக்கு வித்தியாசம் தெரியாமலாம் இன்னைக்கு சுத்தி தர்றாங்க. அது ஒரு புறம். தேவாலயங்கிறது எருசலேமில் இருக்கும், ஜெபாலயங்கிறதுக்கு சினகாக். அது எங்கெங்க யூதர்கள் இருக்காங்களோ அங்க அவங்க இது பண்றதுக்கு ஓய்வு நாள் தோறும் கூடி வர்றதுக்கு உருவாக்கி இருப்பாங்க சரிங்களா. இங்க ஜபாலயம் இல்ல. ஜபாலயம் இல்லாதனால ஆத்துக்கு எதுக்குங்க போனாங்க? அவங்க அப்ப ஆத்து பக்கத்துல போய் உட்காந்து இல்லைங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. 137ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்து பாருங்க. 137ஆம் சங்கீதத்துல 137ஆம் சங்கீதம் முழுசையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் இல்லைங்களா. இதை நீங்க ஃபுல்லா வாட்சிங்கன்னா அது என்னன்னு நான் சொல்லிடுறேன், முழுவதும் அப்புறம் வாட்சிக்கங்க. அதாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு அந்நிய தேசத்தினாலே அகதிகளாக கொண்டு போகப்படுகிற பொழுது அவர்கள் அங்க பாபிலோன் ஆத்தின பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அழுகுறாங்க. நாங்க சியோன்ல இருந்தோம், சியோனை நினைக்கிறோம், அங்க நாங்க ஆராய்ச்சி அந்த நினைப்பு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அழுகுறாங்க இல்லைங்களா. நேபுகாத் நேச்சரால கொண்டு போகப்பட்டு அடிமையாக கொண்டு போடப்படுற பொழுது அப்படி அழுகுறாங்க. பழைய ஏற்பாட்டு நாள்ல இடிக்கப்பட்டு ஆடியெல்லாம் போறாங்க பாருங்க, எசேக்கி எல்லாம் போகும்போது இதெல்லாம் நடக்குது. இப்ப அதை நினைவு கூறும்படிதான் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அங்கெல்லாம் போகும்போது அங்க ஜபால இல்லையோ அதை நினைவு கூர்ந்து ஆத்தினர்கள் போய் உட்காருவாங்க. அது வழக்கம். அங்க யூதர்கள் 1-2 பேர் அந்த ஆத்து பக்கம் வருவாங்க. ஜபாலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூதனாய் பிறந்தவன் அங்க எவனாவது 1-2 மனுஷன் இருந்தாங்கன்னா அங்கே அவர்கள் ஆத்தின் அருகே வருவார்கள். அதனாலதான் பவுலும் அங்க ஆத்தின் அருகே போகிறார். நம்ம ஊர் ஆத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணணும்னு இந்த வசனம் சொல்லல. தெளிவுபடுத்திக்கிட்டீங்களா? அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பேர் ஆத்துக்கிட்ட உட்காரணும், மலைக்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணா மலை மேலே ஏறிட்டான். ஆத்துக்கிட்ட உட்காந்து ஆத்துக்கிட்ட போறதுன்னு அமைதிக்காக ஆத்துக்கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, யூதர்களுடைய வழக்கம் அது. அங்க ஜபாலயம் கிடையாது. அதனால ஆற்றின் அருகே போலான்னு அங்க போறாரு இல்லைங்களா. அங்க போகிற பொழுது அங்க
அங்கதான் இந்த லீதியாள் என்கிற பெண் வருகிறார். இந்த பெண் ஆல்ரெடி எகோவா தேவனை, ஒரு புறஜாதி பெண், ஆல்ரெடி இவள் எகோவா தேவனை அறிந்து யூத மதத்துக்கு கன்வெர்ட் ஆகியிருக்கிற ஒரு பெண்ணு. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த லீதியாள் ஆல்ரெடி எகோவா தேவனை வணங்கி கொண்டிருக்கிற இல்லைங்களா, யூத மதத்துக்கு மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெண் அங்க வருகிற பொழுது பாருங்க, இந்த ஸ்திரீ அங்க வருகிற பொழுது பவுல் அங்க ஓய்வு நாள்ல நாங்க பட்டணத்துக்குள்ளேயே ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்க கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தாங்க. ஏதோ 2-3 பெண்ணுங்க வந்திருக்கிறாங்க, யூத பெண்களா இருந்தவங்களோ யாரோ வந்திருக்கிறாங்க. அங்க இவரு அங்க பேசுறாரு. அப்ப பாருங்க 14ஆம் வசனத்துல, சித்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். இவள் ஒரு புறஜாதி பெண், ஆல்ரெடி இவ யூத மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறார், யெகோவா தேவனை அறிந்தார். இப்போ பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று சொல்லிப்பாங்க. அங்க கடவுள் ஒரு பெரிய காரியத்தை செய்யறார். அவருக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் ரட்சிக்கப்படுறார் இல்லைங்களா. அப்ப ரட்சிக்கப்பட்டு இல்லைங்களா, அது அங்க நடக்குது. அதுக்கு பின்னாடி அவதான் முதல் விசுவாசி. பிலிப்பு பட்டணத்துக்கு போய் பவுல் பிரசங்கம் பண்ணுன முதல் விசுவாசி, அங்க வந்த மெம்பர் இவங்கதான், இந்த லீதியால் தான். ரத்தாம்பரம் விற்கிறனா விலை மதிக்கக்கூடிய புடவைகள்லாம் விற்கக்கூடிய சேல்ஸ்மேன் தான் இந்த லீதியாள் என்கிற பெண் இல்லைங்களா. வியாபாரத்துக்காக அங்க வியாபாரம் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. அங்கதான் அந்த பெண் தான் முதல் ரட்சிக்கப்பட்ட பெண் இல்லைங்களா. அந்த பெண்ணோட வீட்டுலதான் சபை கூடுவதற்கு திறந்து கொடுக்குறான் இந்த பெண் தான். 16:40 பாருங்க. இப்ப நான் அப்போஸ்தலர்தான் பேசுறேன். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்துக்கு போய் சகோதரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இப்ப லீதியால் தான் அங்க ரசிக்கப்பட்ட முதல் விசுவாசி. அதுக்கு பின்னாடி அங்கதான் சபை கூடி வருவதற்கு அவள் அந்த இடத்தை தாராளமாக கொடுத்திருக்கிறான். அவ்வளோ ஒரு ஊழியத்துல தாகமுள்ள பெண் இல்லைங்களா. பாருங்க எப்படி சுவிசேஷம் பரவதுக்கு உதவி செய்திருக்கிறாங்கன்னு பாருங்களா. இப்போ முதல் 2வது ஆள், இன்னும் 2 ஆள் வேக வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கங்க, முடிச்சிருவோம். 2வது ஒரு பெண் இருக்கிறான். இந்த பெண்ணு ஒரு பேய் பிடிச்ச பெண் இல்லைங்களா, குறி சொல்லிக்கிட்டு தெரிகிற ஒரு பெண். இது ஒரு 2வது விசுவாசியும் பெண் தான். இந்த பெண் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, அவங்க ஜெபம் பண்ற 16ஆம் அதிகாரம் 16ல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அது இருக்கு. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுகளுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இல்லைங்களா. இந்த பெண் என்ன பண்றா, பவுலை உயர்வா சொல்றான். அதனால பவுலுக்கு கோபம் வந்துருச்சு இல்ல. பிசாசனுடைய காரியங்கள்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு நம்மளெல்லாம் உயர்த்தி சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயா மாதிரி, இந்த மாதிரி பிரதர், இந்த மாதிரி பாஸ்டர்னே அப்படியே பறந்துடுவேன் மேல. உண்மையான ஊழியக்காரெல்லாம் அதுக்கெல்லாம் மசிய மாட்டா. நீ இந்த மகுடிக்கெல்லாம் ஊதுறதுக்கெல்லாம் ஆட மாட்டா. நீ சத்தியத்தின்படி முதல் நட, அப்புறம் பாப்போம் விஷயத்தை அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க. ஒரு கோபம் கண்டு இயேசுவின் நாமத்துல அவளை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்றைக்கு அந்த பெண்ணை விட்டு அந்த பேய் ஓடி போகுது. அதுக்கு பின்னாடி அவளும் ஒரு விசுவாசி ஆக்கப்படுற 2வது மெம்பர் அந்த குறி சொல்லுகிற இல்லைங்களா. இப்ப இந்த பெண்ணுக்கு எஜமானா இருந்தாங்க பாருங்க, அவங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுனால வந்த ஆதாயம் நின்று போயிடுச்சுன்னு சொல்லி பவுல் மேலையும் சீலா மேலையும் ஒரு குற்றம் வந்துருச்சு. அவரை பிடிச்சு கொண்டு வந்து இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு பாருங்க. 19ஆம் வசனம், அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கைகள் அட்டுப்போயிட்டு என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, ரோமர்ட்டாங்க இருக்காங்க பாருங்க, அங்க கொண்டு வராங்க. என்னமோ போதிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க 2 பேரும், சீலானா பொம்பளை கிடையாது, அதுவும் சொல்ல வேண்டியது இருக்கு. சீலான்னு பொம்பளை பேர் வச்சிருக்காங்கல்ல, நிறைய பேர் பிரச்சனை. பவுல் ஒரு பண்ணை கூட்டிக்கிட்டு போனார். சீலாங்கிறது ஆம்பளை பேரு இல்லைங்களா. வேதத்துல சொன்ன சீலா ஆம்பளை. லேடிஸ் வச்சுக்கிறதுக்கெல்லாம் அது ஒண்ணு பண்ண முடியாது. வேதத்துல சொன்னது ஆண், அது சீலான்றது ஆண். கூட இருந்த உதவி ஊழியம். 2 பேரையும் பிடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போனோன்னே
அங்க பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 20ஆம் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகி நாம ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கணும். வேற ஒன்ன போதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரோமர்கள் அந்த பட்டணத்தை பொறுத்தளவுக்கு ராயனை கடவுளாக வழிபடுகிற ஒரு பழக்கம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் அப்படித்தான் செய்வாங்க ரோமர்கள். இந்த ரோம ராயன் சீசர் என்று சொல்லி சொல்லுவாங்க. சீடர் இல்ல, சீசர். ஜூலியர் சீசர் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? சீசர்னா ராயன், அதான் இங்கிலீஷ்ல சீசர்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர்கள் தங்களை வணங்கும்படிதான் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இவங்க வேற என்னத்தையோ போச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க இருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உடனே அவங்க 2 பேர்த்தையும் சாத்துன்னு சாத்தி ஒரு சிறைச்சாலை அங்க இருக்கு இல்லையா, ரோம சிறைச்சாலை, பிலிப்பு பட்டணத்திலேயே இருக்கும் பாருங்க ஒரு சிறைச்சாலை. அவங்க தானே கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அங்க கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. கையும் காலையும் மரத்துல கட்டி ஏற்கனவே அடின்னு அடிச்சு இல்ல சட்டையெல்லாம் கிழிச்சு அங்க கொண்டு போய் போட்டாங்க சிறைச்சாலைக்குள்ள. அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து இவன் நம்ம எல்லாம் சிறைச்சாலைக்குள்ள வச்சு அடி வெளுத்து, அடிக்கவே வேணாம் சும்மாவே படுத்து கிடக்கான். அவங்க அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு கையும் கட்டப்பட்டிருந்தும் கடவுளை துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? கடவுளை பாடி துதிக்கிறத பார்க்கும்போது கடவுள் அங்க பெரிய ஒரு காரியத்தை செய்யறாரு. அந்த சிறை அதிருகிறது. அந்த சிறை அதிருகிற பொழுது பயம் வந்துருச்சு. அந்த சிறையை காத்துக்கிட்டு இருந்த ஒரு காவலன், அங்க இருக்கிற ஒரு காவலருக்கு பயம். எல்லாம் ஓடி போயிட்டாங்க, சிறைச்சாலை எல்லாம் திறந்து கிடக்குது, என்ன எல்லாம் ஓடிட்டாங்க. அப்படி ஓடிட்டாங்கன்னா கொல்ல வேண்டியது தானே, அப்புறம் எங்க போய் கணக்கு கொடுக்குறது? அவனே செத்தரலான்னு கத்தி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பாக்குறான். உடனே பவுல் சொல்றாரு, நீ என்ன பண்றாரு, உனக்கு ஒரு கெடுதி இதெல்லாம் அதுல இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க படிக்கலாம் படிச்சுக்கோங்க, ஒரு கெடுதியும் செஞ்சுக்காத, நாங்க எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வராங்க. இதெல்லாம் 25 இருந்து 33 வருஷம் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? அப்ப பாருங்க, அந்த வெளியே வந்த பொழுது அவன் அந்த மனுஷன் அப்படி சவுண்டு கேட்கும்போது தீபத்தை எடுத்துக்கிட்டு போய் உள்ள போய் பந்தத்தை எடுத்து போய் பாக்குறான். பார்த்து கூட்டிகிட்டு வரான் இல்லைங்களா? வெளியே கூட்டிகிட்டு வந்து 30ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களை வெளியே அழைத்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 3வது விசுவாசிகள். லீதியாளுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுது. லீதியால் தான் முதல்ல, அங்கதான் ஃபர்ஸ்ட் விசுவாசி லீதியால், பிலிப்பு பட்டணத்துக்குள்ள. 2வது இந்த குறி சொல்ற பெண், 3வது சிறைச்சாலை அதிகாரி. இவங்க குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்படுது. அங்க கூடி வந்த சபை ஆரம்பத்துல லீதியாளுடைய வீட்டுலதான் கூடி வருகிறது. இப்படித்தான் முறையாக இந்த சபை ஆரம்பிக்கப்படுகிறது இல்லைங்களா? இப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதாங்க இந்த பிலிப்பு சபை. இந்த பிலிப்பு சபையில இருந்துதான் ஐரோப்பா முழுவதும் போய் இன்னைக்கு ஐரோப்பா நாடு கிறிஸ்துவ நாடாக இருக்கிறது இல்லைங்களா? இது வரைக்கும் நான் சொல்லி இருக்கிறேன். எங்க இருந்து யார் எழுதுனது இந்த பிலிப்பு சபைக்கு? பவுல் எழுதுறார், தீமோத்தேயு இருக்கிறார் இல்லைங்களா? பவுல் எழுதுறார், அங்க தீமோத்தேயு இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்கணும். இந்த சபை பிலிப்பு சபை கொடுக்கிற சபையா இருந்தது ஊழியத்துல இல்லைங்களா? உதார்த்தமாக பவுலுடைய எல்லா தேவைகளையும் சந்திச்சாங்க. அவங்க அடிக்கடி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. மற்ற சபைகள்லாம் உதவி செய்ய முடியாத இருந்த போதும் இந்த சபை அடிக்கடி உதவி செய்யுது இல்லைங்களா பவுலுக்கு. அப்படி உதவி செய்கிற சபையா இருந்தது. இப்ப கூட இப்படியெல்லாம் சபை ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆயக்கப்பட்டிருக்குது. இப்போ பவுல் சிறையில இருக்கிறதா கேள்விப்படுறாங்க நம்ம இல்லைங்களா? 24ல அவர் 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது போய் ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் இது. 2வது ஜெயில இருக்கிறார், சிறைச்சாலை. அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு இல்லைங்களா, ஐயோ பவுல் அங்க இருக்கிறாரே, அவருக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த சபை எப்பாப்ரா தீத்துவ அனுப்புது, ரோமுக்கு அனுப்புது. பவுல் அங்க சிறையில இருக்கிறாரு, அவருக்கு உதவி வேணும், நிறைய பொருள் ஊக்கத்தொகையெல்லாம் எடுத்துக்கிட்டு. இந்த எப்பாப்ரா தீத்து யாரு தெரியுங்களா? இந்த பிலிப்பு சபையினுடைய போதகர். எப்பாப்ரா தீத்துங்கிறது பிலிப்பு சபையினுடைய போதகர், ஏற்படுத்தப்பட்டிருந்த போதகர். அதே மாதிரி தீமோத்தேயு எபேசு சபையினுடைய போதகர் இல்லைங்களா? இந்த எப்பாப்ரா தீத்து இப்போ அங்க இருந்து பயணப்பட்டு ரோமுக்கு வரார் போல பாக்குறது. நம்ம நினைச்ச மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க உடனே ஏசி புக் பண்ணி பஸ் புக் பண்ணி சண்டை காலையில இறங்கிட்டாரு. அப்படியெல்லாம் போக முடியாது, பல நாள் ஆகும், போய் தான் போக முடியாது.
அந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரெயின்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏசி, தேர்ட் ஏசி போடுறது, செகண்ட் ஏசி அதெல்லாம் போக முடியாது. அப்படி பிரயாணப்பட்டு இங்க வந்தா எப்ப உதவியை கொண்டுகிட்டு வந்து பவுலுக்கு கொடுக்குறார். அவருக்கு என்ன வச்சோ தெரியல, எப்ப வியாதி வந்துருச்சு. சரிங்களா, இவ்வளவு தூரம் பயணப்பட்டு கிளைமேட்லாம் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல, பெரிய வியாதி, மரணத்துக்கே போற அளவுக்கு வியாதி மாதிரி ஆயிப்போச்சு அவருக்கு. இங்க வந்து அதெல்லாம் சரிப்படுத்தி அனுப்புறாரு பவுல். மறுபடியும் இந்த லெட்டரை தீத்துக்கிட்டு தான் கொடுத்து அனுப்ப போறாரு. நீ அங்க போய் கொடுங்க, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு படிக்க போற வருகிற நாட்கள் மைண்ட் செட்டுக்காக உங்களுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அங்க இருந்தான் சொல்றாரு, நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. நான் கஷ்டப்படுறேன், நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கிறிஸ்தியேசுக்குள் நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இல்லைங்களா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா, அதத்தான் பேசுறாரு. அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணி அனுப்புறாங்க. ஐயோ பவுலங்க சிறைச்சால் இருக்கிறார், பவுல் வந்தவருக்கு இவர் திருப்பி சொல்றார், சந்தோஷமா இருங்கப்பா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலிருந்து வர்றதில்ல சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வர்றதுதான் சந்தோஷம். அதைத்தான் பவுலுங்க நமக்கு சொல்றாரு. சரி, இதோட நான் ஸ்டாப் பண்றேன். நீ வருகிற நாட்கள்ல நம்ம வசனத்தை எல்லாம் ஒன்னொன்னா படிக்கும். இது வரைக்கும் நீங்க இதை புரிஞ்சிருக்கீங்க, இப்படிப்பட்ட பட்டணம் தான் அது பவுலுக்கு எழுதப்பட்டிருக்குது, இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா. இதுல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த முதல் வசனத்துல பாத்தீங்க இல்லையா, இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது யாருக்கு இங்க கிடைக்கும்? மகிழ்ச்சி யாரு கிடைக்கும்? டிராவலிங் போனா கிடைக்காது, யோகா கிளாஸுக்கு போனா கிடைக்காது. மகிழ்ச்சி எங்க கிடைக்குது? மகிழ்ச்சி நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கிடைக்குது. சரிங்களா, படம் பார்த்தா மகிழ்ச்சி கிடைக்காது, எரிச்சல் தான் வரும். உலகத்தினாலதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பட்டத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக இருக்கிற, தேவன் ஆளுகை செய்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு தற்காலிகமானது. இயேசு கிறிஸ்துவே நிரந்தரமானவர், அவரே எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டியே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவனும் என் கையில இருந்து உங்களை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. அதை உணர்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களை இருக்கும். ஏதற்கு வயதறிவு இல்லை, கடவுளை பத்தின அறிவு இல்லை, எது சந்தோஷம்னு தெரியல, அதான் பிரச்சனை, துக்கத்தோடு துயரத்தோட உலக இச்சைகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் பணம் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இயேசுவை நின்று பாக்குறதுக்கு இல்லை. பாருங்க, நீங்க கடவுளை அறியாதவங்க, கடவுளை அறிஞ்சேன்னு சொல்றவங்க இயேசுவை நோக்கி பாருங்க, அவங்களுக்கு தான் சந்தோஷம், அவங்களுக்கு தான் இந்த நிருபம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களுக்கு தான் கொடுக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அதுதான் கொடுக்க முடியும். ரெண்டாவது, அது எதனால வருது? சுவிசேஷத்தினால வருது. அதத்தான் சொல்றாரு. இல்லைங்களா, சுவிசேஷத்தினாலதான் அது கிடைக்கிறது, இயேசு கிறிஸ்து மூலம். இல்லைங்களா, ரெண்டு காரியத்துல சொல்றாரு. சுவிசேஷம் தான், கிறிஸ்துக்குள்ள வாழ்றதுதான் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. ரெண்டாவது, சுவிசேஷத்தை அறிவிப்பதுலதான் சந்தோஷம். இல்லைங்களா, அதுதான் மகிழ்ச்சி. இல்லைங்களா, சுவிசேஷம் சொல்லுறது இல்லைங்களா, ஆண்டவரை பத்தி மக்களுக்கு சொல்லி அவங்களும் ரட்சிப்படையணும், இந்த பாரம், அந்த சந்தோஷம். ஊர் சுத்தத்துக்குலாம் எங்கெங்க நேரம் இருக்குது? ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், அங்க போலாம் இங்க போலான்னு ஊர் சுத்திக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற காலமே 10 மணி நேரமே 10 மணி தெருவா உட்காந்து சுத்திக்கிட்டு, போனை கையில பிடிச்சுக்கிட்டு, இல்லை எங்கேயோ படுத்து கிடந்துக்கிட்டு. அப்போ இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எல்லாம் வேணும், துயரத்துல இருக்கிறேன் துக்கத்துல இருக்கிறேன்னா இயேசுன்னு ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு வாழாதீங்க. யாராவோ ஒரு மனுஷன் வந்து இயேசு உனக்கு கார் தருவார், மாடி தருவார், மக்கள் தருவார்னு அதை சொன்னா இந்த இயேசுவை நம்பாதீங்க. அது வேற இயேசுன்னு வேதம் சொல்லுது. அதெல்லாம் கடவுள் கொடுக்கட்டும்,
இயேசு கிறிஸ்து எனக்கு எதற்காக தேவை? என் பாவம் போக்கப்பட்டு எனக்கு மீட்பு உண்டாகும். இயேசுனுடைய சமாதானம் எனக்கு வேணும். அந்த இயேசு கிறிஸ்தின் மூலமா தான் நான் அவளோட சமாதானம் அடைய முடியும். பரலோக வாழ்வுக்கு நான் போக முடியும். இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது. இது நரகத்துக்கு ஆக்கினிக்கு நேராக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே வாழ்ற மாதிரி மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் நினைக்கிறேன், அது நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன்னுட்டு வாழ்ந்துகிட்டு. இப்போ இயேசு கிறிஸ்துல எப்படி சந்தோஷம் வருது? இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்படுகிற பொழுது அந்த மெய் சமாதானத்தை, எது உண்மையான சமாதானம், கடவுளுக்குள்ள தாங்க சமாதானம். பிரியாணி தின்னா மகிழ்ச்சி வராது. நல்ல விலையேறப்பட்ட ஒரு 2 பிரியாணி வாங்கி தெரியும், 3வது பிரியாணியை ஊட்டி விட்டா வாய் நமுட்டிக்கிட்டு வந்துடும், செலவாயா வந்துடும். எவ்வளவு உயர்த்த துணியை வாங்கி மாட்டி விட்டாலும் என்ன வரப்போகுது? வீட்டுக்கு போய் எப்படா கழட்டி எறியணும்னு தான் தோணும். இல்லை உங்களுக்கு அப்படி தோணுது இல்லையா? நல்லா சில நேரத்தில் துணி வாங்கி போட்டுக்கிட்டு இப்ப கூட பாருங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் கழட்டி வைக்கணும், வேற துணி போட்டுக்கணும்னு வாசனை வருது. இல்ல எல்லா பெல்ட்டை கட்டி, கழுத்து பட்டி போட்டு, கை போட்டு, பேனா வச்சு, பாட்டி கட்டி, எத்தனை வைக்க வேண்டியது இருக்கு பாருங்க. பரிசு பிரிசு எல்லாம் வச்சுக்கிட்டு, போன ஒரு பக்கம் புடப்பா வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டோம். இதுல என்ன சந்தோஷம் இருக்குது? எல்லாம் எங்க போனீங்கன்னா ரொம்ப ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போய் அந்த பக்கம் சொல்றான், ஒரு பனி மலை மேல நின்றுக்கிட்டு பனியை பார்க்கும்போது சொர்க்கத்தை பாக்குற மாதிரி இருக்கு. அவன் இங்கேயா சொர்க்கம் இருக்கும்? பனி 2 பக்கம் பார்த்தா சொர்க்கம் இருக்குமா? கொஞ்ச நேரம் நின்னா குளிர்ல செத்து போயிருக்கும். இங்க என்ன சந்தோஷம் இருக்கும்? இப்ப மனுஷன் சந்தோஷத்தை தேடி ஓடி 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 இச்சையா என்னென்னமோ நினைக்கிறான், இச்சையா வாழ்றான். எல்லா அருவருப்புகளையும் செய்யறான். பொறாமை, எரிச்சல், என்னென்ன அசிங்கங்கள் இருக்கோ அதுல எல்லாம் சந்தோஷத்தை நாடுறதுக்கு பாக்குறான். எங்க போய் தூரியாடினா சந்தோஷத்தை, எண்ணத்துலயும் சந்தோஷம் வராது. கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் நிலையானது, அந்த சந்தோஷம்தான் உறுதியானது, அந்த சந்தோஷம்தான் என்னைக்கும் இருக்கிற சந்தோஷம். நல்ல கிறிஸ்தவனை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா. வெளியில அவ்வளவு உபத்திரம் வந்துட்டு போகுது, இந்த உலகத்துல இருக்குதான் செய்யும். இருதயத்துல இருக்கிற சமாதானத்தை ஒரு மனிதனாலே எடுத்துக்க முடியாது. அதைத்தான் பவுலகிட்ட நம்ம பாக்குறோம். சிறைச்சாலையில உட்காந்துருக்கிறாரு, வயசான காலம் இல்ல, ஆனாலும் ஏறி படுத்து கிடக்கலாம் அப்படின்னு இல்ல, அங்க இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அரண்மனை வரைக்கும் சுவிசேஷம் போகுது. இப்ப கூட லெட்டர் எழுதி பிலிப்பி சபைக்கு அனுப்புறாரு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்க, என்னை குறிச்சு கவலைப்படாதீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுதான் இந்த பிலிப்பு நிருபம். பிலிப்பு நிருபத்துல பவுல் நீ என்னென்னலாம் இந்த மக்களோட பேசுறாரு. இந்த பணத்தை அங்க கொண்ட ஊக்கத்தொகையை வாங்கிட்டு அந்த சந்தோஷத்தை, அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும் இந்த நிருபத்தைன்னு நினைச்சு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் அந்த நிருபத்தினுடைய காரியம் இல்லை. அதை விட மேலானதை சொல்றாரு, கிறிஸ்துவ போல வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு மெய்யான சந்தோஷம் எதுல கிடைக்கும்னு சொல்லி அவர் அடைந்த சந்தோஷத்தை தான் இங்க சொல்றாரு. இந்த நிருபம் முழுவதுமே அந்த மகிழ்ச்சி, வேற எதுலையுமே மகிழ்ச்சி வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்டு மகிழ்ச்சி வராது. துக்கத்தின் மேல் துக்கம் தொண்டையத்தான் அடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? மேலுக்கு மேலும் துக்கம் தான் வரும். கடவுளுக்குள்ள மட்டும்தான் சந்தோஷம். நீங்க அப்படிப்பட்ட சந்தோஷத்துல இருக்கிறீங்களா? அப்படின்னா கடவுள் அப்படி ஒரு வேலை இல்லைன்னா கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ரட்சியோன்னு கேளுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற மனுஷன் உலகத்துல ஈடுபட்டுக்கிட்டு நீதிகாரன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த கடவுள் அழைச்ச அந்த வாழ்க்கையை பார்க்காம யோசிச்சுட்டு நின்று நிதானமா நான் எவ்வளவு பெரிய மேன்மையக்காக அழைக்கப்பட்டவங்கிறத உணர்ந்து இல்ல, இந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட அந்த சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்றதுல ஈடுபடும்.